இந்த காலவேளையில் சாமுவேலின் ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழே சாமுவேல் எப்படி வளர்ந்தார், என்னென்ன படிகளில் ஏறி போனார் என்கிற அனுபவங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலையும் அதே வழிகளில் செல்ல பரிசுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. சாமுவேல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தது ஒரு அசூர வளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சாமுவேலின் வாழ்வு துவங்கினது கண்ணீரில். கண்ணீரில் தான் வாழ்க்கையை துவங்கினது. அவன் தாயாருடைய கண்ணீர், அவன் தாயாருடைய ஏக்கம், தாயாருடைய பொருத்தனை, தாயாருடைய உபவாசத்தினுடைய விளைவாகத்தான் சாமுவேல் வெளிப்பட்டான். ஸோ ஒரு கண்ணீரின் நடுவலையாக்கும் சாமுவேல் பிறகு இந்த பூமியை கண்டார். அந்த கண்ணீரின் விளைவாய் சாமுவேல் வளர்ந்ததனால கர்த்தர் அவனை கொஞ்சம் வித்தியாசமாகவே வளர்த்தெடுத்தார். வேதத்தில் அநேகர தேவன் வளர்த்தெடுத்த விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். சிலரை ஆண்டவர் மகிமையாய் வளர்த்தார், சிலரை ஒன்றுமில்லாமல் வளர்த்து ஒரு பெரியவனான பிறகு கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஆனால் சிலரை ஆண்டவர் பிறந்த நாள் முதற்கொண்டு, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே முதற்கொண்டு வித்தியாசப்படுத்தி நடத்தினார். யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் வாசிக்கிறோம். அவங்க கன்சீவே ஆகலை, கர்த்தர் சொல்றாரு அந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும்னு. ஆமா, இயேசு கிறிஸ்துவ குறித்து அப்படிதான் சொன்னாங்க, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். யோசியா என்கிற ஒருத்தன் பிறக்கவே இல்லை, கர்த்தர் சொன்னார் அப்படி ஒருத்தன் வந்து இந்த பலிபீடங்களை தகர்ப்பான். கோரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு 200 வருஷம் தாண்டி கோரேஸ்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்து இஸ்ரவேலை விடுவிப்பான். அப்படியானால் பிறக்கு முன்னே பெயர் சொல்லி இவர்கள்லாம் இப்படி இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ பிறப்பதற்கு முன்னமும் தேவ திட்டம் இருக்கிறது, பிறந்த பிறகும் தேவ திட்டம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாழ்விலையும் தேவ திட்டங்கள் வித்தியாசப்படுகிறது, தேவ திட்டங்கள் வித்தியாசமாய் செயல்படுகிறது. அப்படிதான் சாமுவேலுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. சாமுவேலின் வாழ்க்கை கண்ணீரில் துவங்கினது. சாமுவேலின் ஜீவியங்கள் கண்ணீரில் துவங்கின ஜீவியம். இன்னும் கூட சொல்றேன், சாமுவேலுடைய அம்மா மட்டும் அல்ல, சாமுவேலும் கண்ணீரில் துவங்கினவர். ஏன் இப்படி சொல்றேன்னா, பால் மறந்த குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டு அவன் தாயாரும் தகப்பனும் கடந்து போனார்கள். வருஷத்துக்கு ஒரு தரம் மட்டும் அந்த பிள்ளையை பார்க்க வருவார்கள். சோ சிறு வயதிலிருந்து இவனை அரவணைக்க ஆள் கிடையாது, அன்பு காட்ட ஆள் கிடையாது. சாமுவேலை மற்ற பிள்ளைகளைப் போல தாயின் அன்பில் வளர்ந்தவன் அல்ல, ஏலியின் அன்பில் வளர்ந்தவன். ஒரு முதிர் வயதான ஒரு தாத்தாவுடைய அன்பில் வளர்ந்தவன். தன் தாயின் அன்பை கண்டதில்லை, தகப்பனின் அன்பு இன்னதென்று தெரியாது, சகோதர சகோதரிகளின் அன்பு இன்னதென்று தெரியாது. தன்னை யாராவது திட்டுனா கூட தனக்காய் பரிந்து பேச ஆள் கிடையாது, கண்ணீர் வடித்தால் கூட துடைத்து விட ஆள் கிடையாது. ஒரு கண்ணீர்ல தான் சாமுவேலின் வாழ்க்கையும் கூட துவங்கினது. ஆனால் அவருடைய வளர்ச்சியோ அசூர வளர்ச்சி. ஆமென். துவங்கினது வேணா கண்ணீரா இருக்கலாம், ஆனால் வளர்ச்சி மகிமையா இருந்தது. ஒரு 5 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்பர் 1, இந்த சாமுவேலுடைய வளர்ச்சி எங்கே ஆரம்பித்தது என்றால் தேவ சமூகத்தில். தேவ சமூகத்தில் இவன் முதல் வாழ்க்கை எங்கே துவங்கினான்? தேவ சமூகத்தில். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். எல்கானாவும் அன்னாலும் குழந்தைய கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விட்டுவிட்டு ஆசாரியனாகிய ஏலியின் கையில விட்டுவிட்டு அவர்கள் கடந்து போனார்கள். அவர்கள் கடந்து போன அந்த நிமிடத்திலிருந்து வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனுக்கு பணிவிடை செய்தான், அவன் தேவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். அவன் அங்கே வாசிக்கிறோம், கூட இருந்தது ஏலிதான்.
செய்தான்? ஏலிக்குத்தான் பணிபட செய்தான், ஏலிக்குத்தான் உதவி செய்தான். சின்ன பிள்ளை இல்லையா, பால் மறந்த குழந்தைட்ட என்ன வேலை செய்ய சொல்ல முடியும்? ஒரு 4 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி எடுத்துக்குவோம். ஒரு 4 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அதுட்டு அப்படி என்ன வேலை யாவிர முடியும்? பெரிய அளவுக்கு வேலை செய்ய சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குப்பியில கொஞ்சம் எண்ணெயை கொடுக்கலாம், கொஞ்சம் திரிய கையில கொடுக்கலாம், கத்தரிக்கோலை கையில கொடுக்கலாம், ஆமே ஒரு அப்பத்தை வேணா கையில கொடுக்கலாம், ஆமே ஒரு துணியை கொண்டு வந்து துடைக்க சொல்லலாம். சின்ன சின்ன வேலைகளை மாத்திரம் தான் செய்ய சொல்லலாம். அவர் தாத்தா பக்கத்துல நின்னுட்டு ஒரு தாத்தா ஒரு பேர பிள்ளை, இந்த மைண்ட்லயே யோசித்து பாருங்க. ஒரு தாத்தா பக்கத்துல 4 வயசு 5 வயசு ஒரு பையன் நின்னா அவன் என்ன செய்வான்? தாத்தா செய்யற வேலைக்கு பக்கத்துல நின்னு அவனால இயன்றத, அவனால முடிஞ்சத அவனும் செய்வான். அப்படிதான் ஏலிக்கு முன்ன இந்த சாமுவேல் வளர ஆரம்பித்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பணிபட செய்தான், அவன் தெய்வத்துக்கு பணிபட செய்தான். வசனத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சாமுவேலின் ஆரம்பம் தேவ சமூகம், சாமுவேலின் ஆரம்பம் தேவனுடைய ஆலயம், சாமுவேலின் ஆரம்பம் ஏலியோடு உள்ள ஐக்கியம். அங்கதான் சாமுவேல் ஆரம்பித்தான். தன் ஓட்டத்தை ஆரம்பித்தது ஒரு மூத்த ஊழியக்காரனோடு, தன் ஓட்டத்தை ஆரம்பித்தது ஒரு மூத்த அனுபவம் உள்ள தேவ மனுஷனோடு, தன் ஓட்டத்தை ஆரம்பித்தது அந்த காலத்தில் விலையேற பெற்ற தேவ மனுஷன் அவரோடு கூடத்தான் ஆரம்பித்தான். எடுத்த உடனே பெரிய வளர்ச்சி வரல, எடுத்த உடனே பெரிய மாற்றம் வரல, எடுத்த உடனே பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. ஆனால் அவரோடு கூட சேர்ந்து அவனால என்ன செய்ய முடியும்? என் கூட சில நேரம் பையமார கூட்டு போவேன் ஊழியங்களுக்கு. அப்படி கூட்டிட்டு போகும்போது என் பேக் அவன் கையில இருக்கும், என் பைபிள் அவன் கையில இருக்கும், என் வாட்டர் கேன் அவன் கையில இருக்கும். நான் ஸ்டேஜை விட்டு இறங்கும்போ வேகமா வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வயசுல அதை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். அப்போ ஏலியும் அதைத்தான் செஞ்சார். அவருடைய காலத்துல இவனால என்ன செய்ய முடியும்? தாத்தா வரும்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து கொடுத்திருக்கலாம், அவர் வரும்போ அந்த எண்ணெய் குப்பியை தூக்கி கொடுத்திருக்கலாம், அவர் வரும்போ அந்த சின்ன சின்ன வேலையில செஞ்சு கொடுத்திருக்கலாம். அவர் சொல்லுவார், அவனை கூட்டு வா, இவனை கூட்டு வா, அதை செய், இதை செய், அவ்வளவுதான். அதை மட்டும்தான் செய்தான். ஆனால் பைபிள் சொல்லுது அவன் தேவ சமூகத்தில் வளர்ந்தான். பைபிள் சொல்லுது அவன் கர்த்தருக்கு பணிபட செய்தான். அப்படியானால் நான் வளர வேண்டியது தேவ சமூகத்தில், நான் வாழ வேண்டியது தேவ சமூகத்தில். ஒரு வாலிபனாய், ஒரு சிறு பிள்ளையாய், ஒரு பெரியவராய், முதியவராய் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க துவங்கும் தெரியுமா? தேவ சமூகத்தில். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன காரியங்கள்னு. நான் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி சொல்றேன், நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைகளும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது, நீங்க பெருக்குவது, நீங்க பாய் விரிப்பது, நீங்க கிளீன் பண்ணுவது, நீங்க நான் சொல்ற வேலைகளை எனக்கு முன்ன ஓடி செய்வது, இதெல்லாம் எனக்காகவோ ஊழியத்துக்காகவோ அல்ல, இது கர்த்தருக்கு பணிவிடை செய்வது. சாமுவேலின் வாழ்க்கை அங்குதான் துவங்கினது. சாமுவேலின் ஜீவியம் அதற்குள்ளதான் ஆரம்பித்தது. அவன் முதல் எடுத்த உடனே கிருபை கிடைக்கல, எடுத்த உடனே அபிஷேகம் கிடைக்கல, எடுத்த உடனே வல்லமை கிடைக்கல. அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது அவனுக்கு பாத்திரங்கள், வேலைகள். அதை மட்டும்தான் செய்தான். ஆனா செய்த வேலையை உண்மையா செய்தான், செய்த வேலையை கர்த்தருக்காக செய்தான். அவன் தாயை பார்க்கல, தகப்பனை பார்க்கல. ஏன்? அந்த ஏலிக்கு 2 பிள்ளைகள் உண்டு, ஒப்பினி புனேஹாஸ், அவங்களெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. அவன் பார்த்தது நான் கர்த்தருக்கு பணிவிட செய்கிறேன், இதை கற்றுக்கொள்ள நினைத்தான். இவர் என்ன செய்கிறார் அதை பார்த்து கற்றுக்கொண்டான். அவர் எப்படி குத்துவிளக்கு ஏற்றுகிறார், எப்படி தூபபீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், எப்படி மேஜையில் ஆகாரத்தை வைக்க அப்பத்தை வைக்கிறார், பலிபீடத்தில் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் பார்த்து 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 கற்றுக்கொண்டே இருக்கிறார். ஒன்னு தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட பிள்ளைகள் சில விஷயத்துல பிரில்லியன்ட் ஆவாங்க தெரியுமா? நம்ம செய்கிற ஜெபத்தை, நம்ம பேசுற அந்நிய பாஷையை பிள்ளைகள்கிட்ட பாருங்க, அப்படியே காப்பி அடிச்சு என்ன செய்யும்? அது பேச ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அது பிள்ளைகள் என்ன செய்யும்? பிள்ளைகளுக்குள்ள யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போலவே ட்ரெஸ் போட ஆரம்பிக்கும், அவங்கள போலவே. நான் சொல்றதை யோசித்து பாருங்க. ஆமே, இப்ப ஏலியோடு கூட சாமுவேலும் சேர்ந்து ஏலி என்ன செய்கிறாரோ அத்தனையும் சாமுவேல் செய்வான். ஏலிக்கு பின்னாலே போவான். என்ன? ஜெபம் மட்டும் தான் பண்ண தெரியாது, பிரசங்கம் மட்டும் தான் பண்ண தெரியாது, அந்த வர்ற ஜனங்களை பார்த்து ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பணிவிட செய்தான்.
ஆண்டவருக்கு பணிவிட செய்தான். இந்த கால வேளையிலே ஒரு தேவ பிள்ளையின் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது பணிவிடையில் ஆரம்பிக்கிறது, தேவ சமூகத்தில் ஆரம்பிக்கிறது. அநேகரை கேட்டு பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய லெவல்ல பிரகாசிக்கிற அநேக தேவ மனிதர்கள், விசுவாசிகளை கேட்டு பாருங்க. அவர்கள் ஆரம்ப காலங்களில் சபையில வந்து கடந்து வேலை செய்து பாடுபட்டு கஷ்டப்பட்டவர்கள், ஆரம்ப காலங்களில் ஊழியங்களை போராடினவர்கள், கட்டிடங்களா இருக்கட்டும், சபை பராமரிப்பு பணியா இருக்கட்டும், ஆரம்ப காலங்களில் அப்படி தன்னை ஒப்பு கொடுத்த அநேகரை கர்த்தர் இன்னைக்கு பெரிய பெரிய லெவல்ல, பெரிய பெரிய இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவங்க சொல்ற வார்த்தையில என்ன தெரியுமா? நாங்கள் ஆரம்ப காலங்களில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும் ஒரு பாட்டி. அவர்கள் சென்னையில மிகப்பெரிய ஊழியக்காரருடைய மனைவி. அந்த சபை மிகப்பெரிய சபை. கடந்த நாட்களில் நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அந்த தாயார் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அவர்கள் சின்ன வயதுல 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவர்கள் சண்டே கிளாஸ் எடுப்பதற்காக தூர இடத்துக்கு போவார்களாம். அப்படி தூர இடத்துக்கு போகும்போது ஒரு நாள் பயங்கர மழை வந்தபோது அவர்கள் போகவா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்தது. காடானாலும் மேடானாலும் தேவன் அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை வந்ததா. அதனால அவர்கள் சந்தோஷமாய் அந்த ஊழியத்தை நனைஞ்சுக்கிட்டே போய் அந்த பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுத்துட்டு வந்தாங்களாம். இன்னைக்கு 10,000 பேர் விசுவாசி கொண்ட சபையினுடைய பாஸ்டமா. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடம் உயர்ந்த ஸ்தானத்தில். யோசித்து பாருங்க, அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆரம்ப காலத்தில் நான் கர்த்தருக்காய் காண்பித்த வைராக்கியம். அன்னைக்கு எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. 2 பேரை கூப்பிட்டு வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கலாம், சர்ச்சில் வந்து கிளீன் பண்ணலாம், சபையில வேலை செய்யலாம், இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா செய்கிறதை உண்மையாய் செய்தார்கள். இந்த கால வேளையிலே வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சி சபைக்குள் ஆரம்பிக்கும், உங்க வளர்ச்சி ஊழியத்துக்குள் ஆரம்பிக்கும். இங்க நில்லாத எவரும் வளர முடியாது. இதற்குள்ள நில்லாத எவரும் அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியாது. சோ உங்க வளர்ச்சியை தேவ சமூகத்துக்குள் இருக்கணும். அல்லேலூயா. சாமுவேல் தேவ சமூகத்திலேயே வளர்ந்தார். ஒண்ணு. இரண்டாவதாக தேவ சமூகத்தில் வளர 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 என்ன நடக்கும்னா, கர்த்தர் சில கிருபைகளை கொடுக்க ஆரம்பிப்பார். தேவ சமூகத்தில் வளர வளர கிருபைகளை கொடுப்பார். என்ன கிருபை? 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. தேவன் கொடுத்த ஒரு கிருபை, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இவன் சின்ன பையன். இவன் சாமுவேல் ஏலியோட கூட சேர்ந்து பணிவிடை செஞ்சுட்டே இருக்கிறான். பணிவிடை செய்கிற காலங்களில் இவனுடைய உண்மையை கர்த்தர் பார்த்தார், இவனுடைய செயல்களை கர்த்தர் பார்த்தார். அந்த மற்ற ஒப்பினி பினெகாசை போல இவன் இல்ல. ஒப்பினி பினெகாஸ் பாவம் செய்கிறவர்கள், ஒப்பினி பினெகாஸ் உலகத்தோடு வாழ்கிறவர்கள், ஒப்பினி பினெகாஸ் கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள். ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவர்களோடு இவன் சேர்ந்து இருக்கல. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கல, தேவையில்லாத உறவுகளை வைக்கல. அவன் தேவ சமூகத்தில் மட்டும் வாழ்ந்தான், தேவனோடு மட்டும் வாழ்ந்தான். விசுவாசிகள் நன்றாய் புரிந்து கொள்ளணும், தேவன் நமக்கு கிருபைகளை தர வேண்டுமானால் நாம் வளர வேண்டியது தேவ சமூகத்தில், வாழ வேண்டியது தேவ சமூகத்தில், புறஜாதியோரோடு அல்ல. நம்ம நிறைய நேரங்களில் புறஜாதியாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பாவம் செய்கிறவனோடு, அசுத்தத்தோடு, அழுக்கோட வாழ்றவனோடு நமக்கு அவிதான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், அவிதான் திக்கஸ்ட், அவிதான் உயிர். அவிகளுக்காக என்ன வேணாலும் செய்வோம், அவிகளோடு சேர்ந்து யாரை வேணாலும் பேசுவோம், யாரை வேணாலும் கெடுத்து பேசுவோம். இப்படி பேசினா தேவ கிருபையை ஒரு நாள் வாங்க முடியாது. கர்த்தருடைய கிருபையை வாங்கணும்னா சில ஓப்பினிகளை விட்டு, சில பினெகாசுகளை விட்டு வெளியேறித்தான் ஆகணும். இதை விட்டு வெளியேற மாட்டேன், நான் இவங்களோடு தான் இருப்பேன்னு சொன்னா, ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கட்டும், விட வேண்டியதை விட்டா கர்த்தர் கிருபைகளை தருவா. இல்லை என்றால் பணிவிடையோட என் வேலை முடிந்து விடும், பணிவிடையோட என் ஊழியம் முடிந்து விடும். ஆண்டவர் அதோடு நிறுத்த சாமுவேலை விரும்பல. சாமுவேல்
சாமுவேலுக்கு கிருபைகளை கொடுக்க விரும்பினார். அவன் கழுத்துல கர்த்தர் ஒரு ஏபோத்தை கொடுத்தார். ஏபோத்துனா உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்றேன். ஏபோத்துங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெஸ் போட்டப்ப ஒரு ஆசாரியன் போட்டுக்கிற ஒரு வஸ்திரம் தான் ஏபோத். இப்படிதான் இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஏபோத்துல இதுல ஒரு கல் இருக்கும், இதுல ஒரு கல் இருக்கும். அந்த ரெண்டு கல்லுலையும் கோத்திரங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். இந்த மார்புல இந்த இடத்துல ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லுல 12 கற்கள் இருக்கும். 12 கற்கள் ஒரு பிளேட்ல 12 கற்களை ஒட்டியிருப்பாங்க. அந்த 12 கற்களும் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இதுல கச்சை வரும். கயிறு இது ஃப்ரண்ட்ல வரல, ஆனா இதுல கச்சை வரும். அந்த கச்சையினால இங்க பின்னாடி கட்டிரணும். அடுத்து இதுல ஊரிம் தும்மிம் என்கிற 2 கற்கள் இருக்கும். அந்த 2 கற்களும் தேவ சித்தத்தை அறிவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இத எப்பெல்லாம் ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர்றாரோ அப்பெல்லாம் இதை தூக்கி என்ன செஞ்சிடணும்? இதை தூக்கி என்ன செஞ்சிடணும்? போற்றணும் இல்லையா? போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால நான் வேற ஒரு ஐட்டத்தை வச்சிருக்கிறேன். இப்போ ஆசாரியன் உள்ள வரான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஆசாரியன் உள்ள வரான்னு வச்சுக்கோங்களேன். அவர் உள்ள வந்தவுடன் இதுதான் ஏபோத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை தூக்கி என்ன செஞ்சோம்னா தோல்ல அவர் ஏபோத்தை போற்றணும். இதை போட்டுட்டு தான் அவர் அடுத்து என்ன செய்யணும்? ஊழியமே செய்ய ஆரம்பிக்கணும். இதை போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா இந்த கிருபைக்கு பேர் பாரம். பாரம் அத்தும பாரம். ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற கற்கள் எல்லாம் இஸ்ரவேலின் கோத்திரங்கள். இதுல எழுதப்பட்ட கற்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்தின் பெயர்கள். இதை தூக்கி போட்டாச்சு என்ன அர்த்தம்னா பலிபீடத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவரே 12 கோத்திரங்களை நினைத்தருளும் என்று அவன் ஜெபிப்பதற்கு அடையாளம். ஒரு விசுவாசி வீட்டில் எனக்கு தேவ சித்தம் தெரியல, கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறாருன்னு புரியலன்னு சொன்னா இந்த ஏபோத்தை தூக்கி தோல்ல போட்டுட்டு ஆண்டவரே பேசுன்னு காத்திருந்தால் கர்த்தர் பேசுவார். அப்போ ஏபோத்து என்பது ஒரு பாரம், இது ஒரு கிருபை. நான் சொல்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் தேவ சமூகத்தில் வளர்ந்தால், தேவ சமூகத்தில் வளர்ந்தால் வேலை செய்வது மட்டுமல்ல தேவ சமூகம். சபையில உட்கார்ந்து ஜெபிப்பது, சபையில உட்கார்ந்து ஆராதிப்பது, சபையில வந்து உட்கார்ந்து 4 ஆத்துமாக்களுக்கு ஜெபிப்பது, 4 ஜனங்களுக்கு கண்ணீர் வடிப்பது, இது எல்லாமே தெய்வத்துக்கு செய்கிற பணிவிட, எல்லாமே கர்த்தருக்கு பணிவிட. அப்படி அப்போ சின்ன பிள்ளைங்க வேலை செய்யறாங்க, பெரியவங்க சபையில வந்து ஜெபம் பண்றாங்க. இப்படி நான் தேவ சமூகத்தில் வளர 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 பாரம் என்கிற கிருபையை என் தோள்கள் மேல கர்த்தர் வைப்பார். பழைய ஏற்பாட்டுல இப்படி உன்னை தூக்கி போட்டாதான் பாரம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நம்ம மேல கர்த்தர் வைக்கிற ஒரு பெரிய கிருபை பாரம். பாரம் இதை தூக்கி தோல்ல போற்றுவார். இதை தூக்கி கர்த்தர் தோல்ல வைப்பார். ஒண்ணு தெரியுமா? இதை தூக்கி சுமக்க எல்லாராலையும் முடியாது. ஏன்னா இந்த ஏபோத்து ஆசாரியன் மட்டும்தான் போடணும். பிரதான ஆசாரியனும் அவன் பிள்ளைகள் மட்டும்தான் போடணும். அதுதான் பிரமாணம். ஆனா சாமுவேல் பிரதான ஆசாரியன் ஃபேமிலி கிடையாது. ஒரு ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. ஒரு தாயாருடைய ஜெபம், ஒரு தாயாருடைய கண்ணீர் இந்த ஆலயத்தில் வளருகிறான். இவனுக்கு எப்படி இது போட முடியும்? உண்மையிலே இது யார் தெரியுமா போடணும்? ஏலியின் 2 பிள்ளைகள் ஒப்பினியும் புனேகாசும் இதை போட்டுட்டு கர்த்தருக்கு முன்ன பணிவிட செய்யணும். பலிபீடத்தில் நிற்கணும். ஜனங்கள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் அவர்கள் செய்யணும். ஆனா அவன் செய்யாததுனால தேவ சமூகத்தில் காத்திருந்த இந்த சாமுவேல் மேல கர்த்தர் இந்த ஏபோத்தை தூக்கி வைத்தார். தகுதியானவன் இதற்கு வரல, இதை சுமக்கக்கூடியவன் வரல. அதனால ஆண்டவர் பார்த்தார், இதை சுமக்க யார் தகுதின்னு பார்த்தா ஒருவன் தேவ சமூகத்தில் போராடிட்டே இருக்கிறானே, ஒருவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறானே, அவன் தோள் மேல கர்த்தர் தூக்கி வைத்தார்.
அவன் மேல வைத்தான். இந்த காலவேளையிலே நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். நான் தேவனுக்கு முன்ன பணிவிடை செய்கிறவனாய் இருந்தால் என் தகுதியை பார்த்தல்ல, என் திறமையை பார்த்தல்ல, என் பேக்ரவுண்டை பார்த்தல்ல, நான் செய்கிற பணிவிடை கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது அவர் தம்முடைய கிருபைகளால் என்னை அலங்கரிப்பா, கிருபையால் அலங்கரிப்பா, கிருபையால் மூடுவா. இந்த கால வேளையிலே அவருக்கு பணிவிடை செய்யும் போது நான் என்ன சொல்றேன், ஒரு ஏபத்தை தூக்கி போட்ட உடனே ஒரு தனி கெத்து வருது இல்ல, ஒரு தனி பலன் வருது இல்ல, மற்றவங்களை விட வித்தியாசம், மற்றவங்களை விட தள்ளி நிற்கிறோம். எல்லாரும் இவனை பார்க்கும்போது ஓ இவன் ஏபத்து போட்டிருக்கிறான், இவன் ஜெபிக்கிறவன், இவன் பாரம் உள்ளவன், இவன்கிட்ட போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் அடையாளமாகுது இல்ல. கிருபை என்னை அடையாளப்படுத்தும், கிருபை என்னை வித்தியாசப்படுத்தும், கிருபை தேவ சமூகத்தில் என்னை மகிமை உள்ளவனாய் நிறுத்தும். சமுதாயத்தின் நடுவில், தேசத்தின் நடுவில் என் மேல இருக்கிற கிருபையை தேசம் பார்க்கும், பார்க்க வைப்பா. ஹல்லேலூயா. ஏபோத்தை தரித்திருக்கிறவன் கர்த்தருக்குரியவன், அவன் கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவன், அவன் கர்த்தருடைய இருதயத்தை சுமக்கிறவன். ஏபோத்து ஏபோத்து இந்த கால வேளையில வாஞ்சிக்கணும், தேவ சமூகத்தில் நிற்கிறனோ, தேவனோடு போராடுகிறனோ, வாஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு, உம்முடைய பாரம் என் பாரமாய் மாறணும், உம்முடைய இருதயம் என் இருதயமாய் மாறணும், உம்முடைய துடிப்பு என் துடிப்பாய் மாறணும். உங்க ஏபோத்து என் தோள்கள் மேல அமரணும். அது அமர்ந்தா என்னை வித்தியாசப்படுத்துவா, என்னை வித்தியாசப்படுத்துவா. சாமுவேலே, உன்னை வித்தியாசப்படுத்தினது ஏபோத்து அல்லவா, கிருபை அல்லவா? இந்த பகல் வேளையிலே என்னை வித்தியாசப்படுத்துவது கிருபை. உடாமானமா சந்தநாதரா, அது சாதாரண கிருபை அல்ல, கர்த்தருடைய பாரம், கர்த்தருடைய பாரம், அது தேவனுடைய பாரம். அதை தூக்கி தோளில் சுமக்கும் போது அது கர்த்தருடைய பாரம். ஹல்லேலூயா. என் பாரத்தை சுமப்பது வேற, தேவனுடைய பாரத்தை சுமப்பது வேற. என் பாரம் என்னை சோர்ந்து போக வைக்கும், தேவனுடைய பாரம் என்னை சோர்ந்து போக வைக்காது, ஓட வைக்கும், ஓட வைக்கும். என் பாரம் என்னை தடுமாற பண்ணும், ஆனால் தேவனுடைய பாரம் என்னை எழும்பி நிற்க வைக்கும். ஏன் ஜெபிக்கிற? கர்த்தருடைய பாரம். ஏன் ஓடுற? கர்த்தருடைய பாரம். உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, எப்படி எழும்புன தெரியல, ஒரு பாரம், ஒரு பாரம். அது உள்ள வர வர பலவீனப்பட்டவனையும் அந்த பாரம் பலமுள்ளவனாய் மாற்றும். Praise God. அவனை பலமாய் மாற்றும் பாரம். இந்த கால வேளையிலே கிருபையை வாங்கணும். சாமுவேலின் அசூர வளர்ச்சி கிருபை. இந்த கிருபைக்கு உரியவன் ஒப்பினி புனேகாஸ், இந்த கிருபைக்கு உரியவர்கள் அவர்கள் தான். ஆனா கர்த்தர் இந்த சாமுவேல் தலை மேல வைத்தா. நேத்த வரைக்கும் அந்த அந்த குப்பி எண்ணெயவும் அந்த கத்தரிக்கோளையும் அதை தூக்கிட்டு போனானா, இப்போ ஏலி ஒரு பக்கம் கோட்டை போட்டு நிற்கிறாரு, சாமுவேல் ஒரு பக்கம் கோட்டை போட்டு நிற்கிறான். ஜனங்கள் ஏலியை பார்த்ததை விட சாமுவேலை வித்தியாசமாய் பார்த்தார்கள். சின்ன வயசுலயே இவனுக்கு இவ்வளவு கிருபையா, சின்ன வயசுலயே இவனுக்கு இவ்வளவு அபிஷேகமா? நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிபர்களுக்கு சொல்றேன், சின்ன வயசுலயே கிருபையை வாங்கிரணும், அபிஷேகத்தை வாங்கிரணும், தேவ தயவை வாங்கிரணும். ஏன்னா கிருபையும் அபிஷேகமும் நம்மளை வித்தியாசப்படுத்தும், வித்தியாசப்படுத்தும், அது நம்மளை மகிமைப்படுத்தும். ஏலிக்கு முன்பாக இவன் ஏபோத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்தான், பாரத்தை சுமந்தான். கர்த்தர் இவனை கொண்டு பெரிய காரியம் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ கிருபை வித்தியாசப்படுத்தும், கிருபை வித்தியாசப்படுத்தும். சாமுவேலை வித்தியாசப்படுத்தினது, திரும்ப சொல்றேன், அடித்தளம் பணிவிடை. அடித்தளம் தேவ சமூகம், அடித்தளம் அங்கதான் ஆரம்பித்தது. அதனால தான் கர்த்தர் அவனை படிப்படியா தூக்கி கிருபைகளால் அலங்கரித்தார். ஆண்டவர்ட்ட வாஞ்சிக்கணும். அந்த ஜெப நாட்களில் 7வது நாள் நிற்கிறோம், தேவ சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தத்தை கேட்கணும், என்னை வித்தியாசப்படுத்திருங்க, என்னை கிருபையால மூடிருங்க, கிருபையால மூடிருங்க. நம்ம நினைக்கலாம், நான் எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கலாம், நான் தான் அதுக்குரியவன் அல்ல நினைக்கலாம். தகுதியை நம்ம தேர்ந்தெடுப்பதில்லை, அதை கர்த்தர் தேர்ந்தெடுப்பார்.
அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. என் தகுதியை நான் சொல்லண்டா, மற்றவன் சொல்லண்டா, எனக்கு என்ன தகுதின்னு கர்த்தருக்கு தெரியும். நான் என்ன நிலையில் இருப்பேன் என்பது கர்த்தருக்கு தெரியும். என் பணிவிட, தேவனுக்கு முன்ன நான் பாராட்டுற அன்பு, கர்த்தர் மேல வைத்த அன்பு, தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டம் கர்த்தருக்கு தெரியும். அவர் மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக பணிவிட செய்தார். 2, ஏபோத்தை சுமந்தார், பாரத்தை. அதே நேரம் இவன் பாரத்தை சுமக்கும் போது இவனோடு கூட இருந்தவர்கள் எதை சுமந்தார்கள் தெரியுமா? 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது. 1 சாமுவேல் 2:17. இவன் கூட வளர்ந்தாங்கல்ல 2 பேர், இவன் கூடயே வாழ்றாங்கல்ல ஒப்னி பினெகாஸ், அவர்கள் எதை சுமந்தார்கள்? பாவத்தை சுமந்தார்கள். அவங்க செய்கிற பாவம் எப்படி சோதம் குமாராவின் பாவம் தேவ சமூகத்தில் எட்டினதோ அதே போல இந்த வாலிபர்கள் செய்கிற பாவமும் எது வரைக்கும் எட்டினது? பேசுங்க, எது வரைக்கும் எட்டினது? தேவ சமூகம் வரைக்கும் எட்டினது. அவர்கள் பாவம் பெரிதாக இருந்தது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இவர்களோடு நம்ம சேர்ந்துட்டா நம்மளும் பாவத்தை தான் சுமக்க வேண்டியிருக்கும். சில ஆளோடலாம் ரொம்ப ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு, ஏன்னா அவிய பாவத்தை நம்மளும் சேர்ந்துன்னு செய்ய வேண்டியிருக்கும், சுமக்க வேண்டியிருக்கும். சில ஆளெல்லாம் விட்டு விலகிடணும், வேண்டான்னு உதறிட்டா தூக்கி தூர போட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். ஏன்னா அவன் செய்கிற அக்கறம், அவன் செய்கிற பாவத்தை நம்மளும் சேர்ந்து சிங்கி அடிச்சா அந்த பாவம் நம்ம தலை மேல வந்து என்ன செய்யும்? உட்காரும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கத்தாங்க செய்யும். கருவாடு அண்டையில உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு முழுக்க கருவாடு வாசனை வீசத்தான் செய்யும். ஏன் வீசுது? யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு மூலையில ஒரு எலி சாவுது, அந்த ஒரு எலி செத்தா ஒட்டுமொத்த வீடு நாறலையா? நாறுது இல்ல. இருக்கிற அத்தனை துணியும் நாறுது இல்ல. அந்த ஒரு வாசனை இருக்கிற அனைத்தையும் நாரி போக பண்ணுது இல்ல. இத்தனோண்டு இருக்கும் ஒரு எலி, அவ்வளவுதான். அப்ப யோசித்து பாருங்க. உலகம் என்பது, பாவம் என்பது, பாவத்தை செய்கிற மனிதர்கள் என்பது ஆபத்து. அவர்களோடு நம்ம சேர்ந்து அவங்க செய்கிற தவறெல்லாம் நம்மளும் கூட சேர்ந்து போவோமானால் நிச்சயம் அவர்கள் எதிலே விழுந்தார்களோ அதிலே நாமும் விழ வேண்டியிருக்கும். அவர்கள் என்ன தவறை செய்கிறார்களோ அதே தவறை நாமும் செய்ய வேண்டியிருக்கும். அவர்கள் எதை பேசுகிறார்களோ அதையே நாமும் பேச வேண்டியிருக்கும். ஒன்று சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, இங்க இருக்கான்னு தெரியல. ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு கல்லறை தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. வெளியிலேயே எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டு வெளியே நின்று குளிச்சுட்டு தான் உள்ள என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. ஏன்னா அந்த போன வாடை அங்கே போயிட்டு வந்து அந்த கிருமி எல்லாம் கூட வரும், அந்த பாக்டீரியாக்கெல்லாம் கூட வருங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. வெளியிலேயே எல்லாத்தையும் அவுத்து ஊற வச்சு தண்ணி ஒரு ஷர்ஃபில் போட்டு ஊற வச்சுட்டு வெளியே நின்று குளிச்சுட்டு தான் உள்ள என்ன செய்வாங்க வருவாங்க. அதே மாதிரி பாடியை தூக்குன உடனே அதில் நின்று அழுவாங்க தெரியுமா? அவன் ஒரு கணவனாக இருந்தால் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழுவாங்கல்ல. அப்போ ஒரு 5 குடம் தண்ணியை ரெடியாக வச்சிருப்பாங்க. அங்கனையே தண்ணி குடத்தை தூக்கி அவங்க அழுது மயங்கும் போ தூக்கி தலைவலியா ஊத்திடுவாங்க. ஏன்னா தண்ணியை ஊத்துனா அந்த 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 வருத்தம் சாந்தம் ஆயிரும். ஏன்னா தலையில தண்ணி ஊத்துன உடனே ஒரு ஃப்ரீ ஆயிரும். ஊத்திடுவாங்க, உடனே நனைஞ்சிருமா, அப்படியே கொண்டு பாத்ரூம்ல விட்டுருவாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு குளிச்சுட்டு வந்துருவாங்க. அடக்கம் பண்ணிட்டு வரும்போ அழுதுட்டு இருந்த ஆட்கள்லாம் குளிச்சு ரெடியா நார்மலா இருப்பாங்க. அவ்வளவு நேரம் தலையில அடிச்சு அழுதுருப்பாங்க. ஆனா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் எப்படி ஆயிருவாங்க? காம் ஆயிருவாங்க, அப்படி நார்மல் ஆயிருவாங்க. ஏன் அதோட வாழல? அது விட்டு விலகும்போ நம்மளை சுத்திகரிச்சு தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா அந்த வருத்தம், அந்த கஷ்டம், அவங்க இல்லாத அந்த வேதனை நம்மளை நெருக்கிட்டே இருக்கும். இப்ப யோசித்து பாருங்க, இவர் இந்த மக்கள் எப்படி பணத்துக்கிட்ட போயிட்டு வரும்போ தன்னை சுத்திகரிக்கிறார்களோ அதே போல சில ஆளை விட்டு தள்ளி இருந்தாதான் நம்ம வீடு சுத்தமா இருக்கும், நம்ம வாழ்க்கை சுத்தமா இருக்கும். உலகத்தை விட்டு தள்ளி இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பாவத்தை விட்டு தள்ளி இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அசுத்தத்தை விட்டு தள்ளி இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டுமானால் நான் சுத்தமா இருக்கணும். நான் அந்த கோட்டை தூக்கி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் குளிக்கலை ஒன்றும் செய்யலைன்னா இதை தொட விடுவாங்களா? இதை எடுக்க விடுவாங்களா?
இதை தூக்கி போட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. குளிக்கல, அழுக்கு ட்ரெஸ், அதுக்கு மேல தூக்கி போட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அது கன்றாவியா இருக்கும். அதனாலதான் கிருபையை சுமக்க கர்த்தரோடு நெருங்கணும், கிருபையை சுமக்க கர்த்தரோட வாழணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் மாறணும். ஏன்னா அவருக்கு பணிவிட செய்ய செய்ய, அவர் சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க என்னையும் அவரை போலவே மாற்றுகிறார். ஆமே. அப்போ ஒன்று, நான் அவருக்கு பணிவிட செய்யணும். 2, எனக்கு அவர் கிருபை தருகிறார். 3வது, பொறுப்பு தருகிறார். என்ன தருகிறார்? பொறுப்பு. என்ன பொறுப்பு? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாமுவேலுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளக்கு அணையக்கூடாது. என்ன அணையக்கூடாது? பேசுங்க. எது அணையக்கூடாது? விளக்கு அணையக்கூடாது. இது சாமுவேலுக்கு கொடுத்த பொறுப்பு. அப்போ நான் பணிவிட செய்யும் போது கர்த்தரனுக்கு கிருபை தருகிறார். கிருபையை பெற்ற எனக்கு, பாரத்தை பெற்ற எனக்கு ஒரு பொறுப்பு வருகிறது. என்ன பொறுப்பு? விளக்க அணையாதபடி பாதுகாக்கணும். இது சாதாரண விஷயம் தானே, நார்மல் தானே, இந்த விளக்கு அணையக்கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சா அப்பெல்லாம் முடியாது. ஏன்னா இந்த விளக்கு எப்ப பார்த்தாலும் எரிஞ்சிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் எரிஞ்சிட்டே இருக்கணும். இது அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். நம்முடைய வாழ்வில் இருக்கிற விளக்கை அணைக்கக்கூடிய 4 பகுதிகள் இருக்கிறது. விளக்கை அணைக்கக்கூடிய 4 பகுதிகள். கொஞ்சம் கவனிக்கலன்னா இந்த 4ம் நம்மளை மேற்கொள்ளும். நம்பர் 1, கட்டில். கட்டில். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். விளக்கை கட்டிலின் மேல் எதுக்கு கீழே வைக்க மாட்டாங்களாம்? கட்டிலுக்கு கீழே எதை வைக்க மாட்டாங்க? விளக்க வைக்க மாட்டாங்க. அத விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. கட்டிலுக்கு கீழே என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. நம்ம விளக்கை அணைக்கக்கூடிய பவர் கட்டிலுக்கு உண்டு. கட்டிலுக்கு 2 வார்த்தை சொல்றேன். 1 வியாதி, 2 சுகபோகம். 1 வியாதி, 2 சுகபோகம். இந்த ரெண்டாலையும் நம்மளை முடக்க முடியும். இந்த ரெண்டாலையும் விளக்க அணைக்க முடியும். ஏன் கிருபை வேணும்? ஏன் ஏபத்து வேணும்? ஏன் கர்த்தருடைய தயவு வேணும்? ஏன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும்னா, நான் சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படி. இதுல எதை விட்டாலும் ஏறி போக முடியாது. ஆமே. பணிவிட செஞ்சு தேவ சமூகத்தில் காத்திருந்தா ஏபத்து கிருபை. கிருபையில கரெக்டா இருந்தா அடுத்த ஒரு பொறுப்பு வருது பாருங்க. விளக்க பாதுகாக்கணும். இந்த விளக்க கட்டில் கூப்பிட்டுட்டே இருக்கும். வா வா, வந்து படு, வந்து படு. கட்டில் கூப்பிட்டுட்டே இருக்கும். நீ பிரகாசிக்காத, ஜோம் பண்ணாத. நேற்றுலாம் ஜோம் பண்ணிட்ட, இன்னைக்கு டயர்டாக இருப்ப, இன்னைக்கு ஜோம் பண்ணாத. கொஞ்ச நேரம் உட்காரு, கொஞ்ச நேரம் மொபைல் பார், கொஞ்ச நேரம் டிவி பார், கொஞ்ச நேரம் படுத்து கடை. சோம்பேறித்தனமாக இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கட்டில் இழுத்துட்டே இருக்கும். ஒன்று தெரியுமா? சில நேரங்களில் பலவீனங்கள் எப்படி தெரியுமா ஜெயிக்கணும்? நம்ம கட்டில் சொல்லும், வந்துரு, படுத்துரு, உனக்கு முடியலைன்னு சொல்லிட்டே இருக்கும். 2 நேரம் என்னாலையும் முடியலை, படுக்கலாம் முடியாதுன்னு சொல்லி எழும்பி நடமாடி பாருங்க. பலவீனத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். நம்ம போர்வைக்குள்ள உட்காந்துட்டு ஆமா முடியல நம்ம கருங்கல்ல காய்ச்சல் வரும்போதே இங்க தொழிற்கோள் என்ன செஞ்சிருவோம்? படுத்துருவோம். அது காய்ச்சல் இப்பதான் கருங்கல் பக்கம் என்ன செஞ்சிருக்கும்? 98, 99 இருக்கும். அது 99 வரும் முன்னே நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழுத்து மூடி, ஐயோ அம்மா அப்பா முடியலையே, ஒரு பெரிய ஆக்ஷனே என்ன செய்வோம்? பண்ணி தள்ளிடுவோம் இல்லையா? அது பார்த்துட்டு சரி வேலைக்காவது அது பாட்டு தேங்காய் பட்டனமே போயிட்டு சுத்தி அடிச்சு வந்தாலும் நம்ம குளிர் காய்த மாதிரி என்ன செய்வோம்? ஆடிட்டே ஐயோ முடியல, ஐயோ தலைவலிக்கு, ஐயோ என்னைக்கு தான் முடிகிறது? கட்டில விட்டு எலும்பினா தான் கதை நடக்கும். அப்போ கட்டிலால என்ன முடக்க முடியும்? சிலரை பார்த்திருக்கலாம், முடியல ஒன்றும் இல்லாம பாவ முடியலாம், அறமெல்லாம் தூங்க வேண்டியதானே, கையில் செல்ல வச்சுக்கிட்டு தள்ளிட்டே இருப்பாவ. தனியா உட்கார்ந்து குரங்கு சிரித்த மாதிரி என்ன செஞ்சுட்டே இருக்கும்? முடியலன்னா அறமெல்லாம தூங்கணும் இல்லையா? அதுக்கு பெரும் முடியல. செல்லு பார்க்க பலன் இருக்குன்னா அது திமிரு.
அது வம்புக்கு என்ன செஞ்சது? அது வேலைக்கு போக முடியாம, படிக்க முடியாம, வீட்டை ஏமாத்திட்டு படுத்து கிடந்துட்டு செல்லு பார்த்துட்டு, அதுக்கு டிவி பார்க்கணும், செல்லு பார்க்கணும். அப்படி என்ன சொல்ற, இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எனக்கு முடியல ஏசப்பான்னு படுத்திருந்தா நானே ஜோமன வரேன். டிவி பார்க்குற ஆளுக்கெல்லாம் என்ன கூப்பிடாது, என்ன செல்லு பார்க்குறாங்களாம் கூப்பிடாது. ஒரு விளக்கமா எடுத்து 2 சாத்தி அனுப்புங்க, வியாதியும் சரியாகும், எல்லாம் என்ன ஆகும். இன்னைக்கு இது பெரிய பிரச்சனையாக்கும். நம்ம கட்டில் விளக்க அணைக்கும், ஜெபிக்க விடாது, ஆராதிக்க விடாது, தெய்வத்தோடு நெருங்க விடாது. இன்னொன்று கட்டில் சுகபோகம். சுகபோகத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தர்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாத பயங்கரமான காரியம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1-2. வாலிபனை நோக்கி, நமக்கு எதிரே அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதளம் பல மரத்தின் கீழே இருந்தான். அங்க யுத்தம் மும்முரமாயிட்டு இருக்குங்க. யுத்தம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. எதிர்த்து நிக்க முடியல, ஒரு கொல்லனும் இல்ல, எல்லாரையும் புடிச்சு போயிட்டான். மொத்தமே 3000 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல பாதி பேர் போயிட்டான், 600 பேர் தான் இருக்கிறான். யோனத்தானுக்கு என்ன பண்ணணும் தெரியல. யோனத்தானோட கர்த்தர் பேசுற, நீ போ, நீ தானியத்துக்கு போப்பாங்கிறாரு. அவன் தன் ஆயுததாரியை கூட்டிட்டு சொல்றான், வா பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ள போவோம், யுத்தத்தை செய்வோம், கர்த்தர் கூட இருப்பார்னா. அவன் 2 பேர் உள்ள போயிருக்கிறான். நம்மால் எங்க இருந்தா தெரியுமா? எந்த மரத்துக்கு கீழே? எந்த மரத்துக்கு கீழே? மாதுளை மரத்துக்கு கீழே. அப்பா, யுத்தத்துக்கு போன இடத்துல இவனுக்கு என்ன மரம் கிடைச்சிருக்கு சொல்லுங்க? போனது எங்க? யுத்தத்திற்கு. யுத்தத்துக்கு போனவன் என்ன செஞ்சிருக்கணும்? யுத்தத்துல முன்ன நின்றுக்கணும்ல. சுகபோகம் இல்லையா? எவன் யுத்தம் பண்ண எனக்கு என்ன, நான் பாட்டு பேன் எங்க கிடப்பேன்? மாதுளை மரத்துக்கு கீழே. யுத்தம் பண்றேன் பண்ணட்டும், ஜெபிக்கிறவன் ஜெபிக்கட்டும், ஆராதிக்கிறவன் ஆராதிக்கட்டும், சபை ஜெபமா நடக்கட்டும், யாராவது ஜெபிப்பணும், யாராவது போவேணும். நம்ம எங்க இருப்போம்? மாதுளை மரத்துக்கு கீழே. மாதுளை மரங்கிறது செழிப்பு, சுகபோகம். பைபிள்ல மாதுளை மரங்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். நம்ம நிறைய நேரத்தில் எதை விரும்புறோம்னா, கஷ்டப்பட்டு போராடி வேர்வை சிந்தி எல்லாம் தேவ சமூகத்தில் ஒன்னை என்ன செய்யப்படாது, வாங்கிறவே கூடாது. நம்ம அலங்காரம் கலையாம கர்த்தர் என்ன செய்யணும்? குளிச்சுட்டு வந்தாவது சரிங்களா, நம்ம தான் குளிக்கிறது இல்லையே. அலங்காரம் கலையாம என்ன செய்யறது? ஆராதிக்கணும். அலங்காரம் கலையாம சுகபோகமாவே. நான் கை தட்டக்கூடாது, நான் ரொம்ப சத்தம் போட்டுறக்கூடாது, எனக்கு அப்படியே முடியாது, அப்படியே ஒரு லிமிட்ல. மாதுளை மரத்தின் கீழே இல்லையா கட்டில் சுகபோகத்தை விரும்பும். ஆனா யோனத்தான் எங்க திரும்ப இருந்தான்? செங்குத்தான பாறைகள்ல தன் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோனத்தான் தன் கைகளினாலும் கால்களினாலும் தவழ்ந்து பாறையில தவழ்ந்து போறது சாதாரண காரியமா? பாறையில தவழ்ந்து போறது சாதாரண விஷயமா? அந்த பாறையை பிடிச்சு தவழ்ந்து செங்குத்தான பாறை ஏற முடியல. இவன் தவழ்ந்து போறான். அங்க ஒருத்தன் மாதுளை மரத்து கீழே படுத்து கிடக்குறான். வசனம் சொல்லுது 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு. ஏன் பேசல கர்த்தர்? ஏன் பேசல? யுத்தத்துக்கு இவன் முன்ன போயிருந்திருக்கணும். நான் யுத்தத்துக்கு போறேன், நான் உள்ள போறேன்னு பேர்ந்திருக்கணுமே. அவன் தவழ்ந்து போறான். இவன் மாதுளை மரத்து கீழே படுத்துட்டு சொல்லுதான், எவனும் சாப்பிடப்படாது, இன்னைக்கு எல்லாருக்கும் ஆல் ஃபாஸ்டிங் பிரேயர். எங்க வந்து நின்னுட்டு யுத்தத்துல அவனை தயாரா உட்கார்ந்திருக்கான். ஆல் ஃபாஸ்டிங் பிரேயர். நம்மால் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? நம்மால் மாதுளம் ஜூஸ் குடிச்சு எங்க உட்கார்ந்திருக்காரு? மாதுளை மரத்துக்கு கீழே இல்லையா? நம்ம அரசியல்வாதிகள் செய்ய தெரியுமா? உண்ணாவிரதம் பாவ சுத்தி ஏசியை போட்டு விட்டு நடுவில் என்ன செய்வாங்க? பேனு. அதுக்கு பேர் உண்ணாவிரதம். நம்ம நிறைய இடத்துல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதியும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே சோத்திரம் ஜெபிக்கணும் ஆசைதான். வயிறை கட்டுப்படுத்த முடியலையே, வாயை கட்டுப்படுத்த முடியலையே. ஒரு நேரம் கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளால போராட முடியலையே. சுகபோகம் இல்லையா? சுகபோகம். கர்த்தர் சொல்றாரு, இவன் கூப்பிட்டான், அவனுக்கு மறு உத்தரவு வரலவே இல்லை. சவுல் என்ன சொன்னா, அங்க பயங்கர யுத்தம் நடக்குது. சாமக்காரன் சொல்றான், பயங்கர யுத்தம், ஒருத்தன் வெட்டிட்டு சாவதான். சவுல் கேக்குறான், இல்ல நம்மகிட்ட இருந்து எவன் உள்ள போனான் எண்ணி பாரு.
கணக்கு பாருன்னா 600 பேர்ல ஒருத்தனை காணும். யாரை காணும்? யோனத்தானை காணும். யோனத்தான் உள்ள போயிருக்கான். இந்த பய கிடக்க மாட்டானே, நம்ம கொஞ்சம் சுகமா இருக்கலாம்னு பார்த்தா கூட்டத்தை கலைச்சு விட்டுட்டு தான் அடுத்த வேலையே இல்லையா? இவனுக்கு தேவையில்லாத வேலை, இவன் ஏன் பிரச்சனை கலப்புதான், இவன் ஏன் அப்படி பண்ணான், சரி நிம்மதியா இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இருக்க ஒரு செல்லு பார்க்க விடுதானா, ஒரு படம் பார்க்க விடுதானா, இப்பதான் வந்து செல்ல தூக்குறேன், இப்பதான் வந்து உட்கார்ந்த சுகபோகம். சுகபோகம். கட்டில் விளக்கை அணைச்சிருச்சா? அதே அதிகாரத்துல கர்த்தர் சவுலுடைய ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. இவன் ஃபாஸ்டிங் பிரேயர்னாம்ல, அந்த ஜனம் என்ன செஞ்சான் தெரியுமா? பச்சையாவே மிருகத்தை அடிச்சு ரத்தத்தோட என்ன செஞ்சான்? புசிச்சான். கிறுக்குத்தனமா பேசின சவுல். யோசித்து பாருங்க. யுத்தத்துக்கு போக மனசு இல்ல, யுத்தம் செய்ய மனசு இல்ல, போராட மனசு இல்ல, சுகபோகம். இப்ப சொல்லுங்க, சாமுவேல் காத்த விளக்கு சாதாரணமான விளக்கல்ல, சுகபோகத்தை எதிர்த்த விளக்கு. இந்த விளக்க விட்டுட்டா சுகபோகம் அணைச்சிரும். கொஞ்சம் சுகபோகத்துக்கு இடம் கொடுத்துட்டான்னா தூங்கிடுவான், விளக்கு அணைஞ்சிரும். கொஞ்சம் சுகபோகத்துக்கு இடம் கொடுத்துட்டா, இந்த விளக்கு அணைஞ்சிட்டா சபை இருளாயிரும், குடும்பம் இருளாயிரும். பிரமாணம் இது. ஆண்டு சொல்லியிருக்கா, நித்திய காலமா இந்த விளக்க மட்டும் அணைச்சிராத. அப்போ சாமுவேலுக்கு இருந்த பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. நிம்மதியா அசந்து தூங்க முடியாது, டயர்ட்ல தூங்க முடியாது. அப்பவ முழிச்சு பார்க்கணும், அப்பவ பார்க்கணும். 7 அகல்களும் கரெக்டா எரிதான்னு பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு என்ன ஊத்தணும், திரி வைக்கணும், சரிப்படுத்தணும். ஏன்னா பொறுப்பை கொடுத்துட்டு ஏழி படுத்துட்டார். ஏழிக்கு வயசாயிருச்சு, கண்ணு தெரியல. இப்ப பொறுப்பு கையில இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபிக்கிறவனுக்கு, பாரம் உள்ளவனுக்கு, தேவனோடு போராடுகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பொறுப்பு, விளக்க அணைச்சிடக்கூடாது. வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு, சபைக்குள்ள விளக்கு இருக்கு. இந்த விளக்க அணைச்சிடக்கூடாது. இது பொறுப்பு. சுகபோகம் வரும், சுகபோகம் மேற்கொள்ளும், தாமே வியாதிகள் மேற்கொள்ளும். எது மேற்கொண்டாலும் இந்த விளக்க அணைக்க விட்டுறவே கூடாது. சாமுவேலுடைய பொறுப்பு சாதாரணமானது அல்ல. அதான் சொன்னேன், பணிவிட செஞ்சு கிருபைய வாங்கினா தான் பொறுப்புல நிக்க முடியும். நிறைய பேரால ஏன் பொறுப்புல நிக்க முடியல? நான் தான் குடும்பத்தை பாதுகாக்கணும், நான் தான் என் வீட்டுக்காக ஜெபிக்கணுங்கிற பொறுப்புக்கு ஏன் இன்னும் வரலன்னா, நம்ம இன்னும் கிருபையவே வாங்கலையே. ஏவோத்த தோல்ல போட்டால பொறுப்பு வரும், நமக்கு பொறுப்பு வரலையே. கட்டல். அதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, 4 வார்த்தை உண்டு. ஆமே, 1 கட்டில். 2வது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 8:16. அவ்வளவுதான். எதுல மூட மாட்டான்? பாத்திரம்னா தேவைகள். பாத்திரம்னா என்னது? தேவைகள். அப்போ தேவைகள் என் விளக்க அணைக்க முடியும். பாத்திரத்துக்குள்ள விளக்க வச்சு மூடக்கூடாது, மூடனா விளக்கு அணையும். அப்போ தேவைகளை நினைச்சு ரொம்ப யோசித்து எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு போவோமானால் விளக்கு அணைஞ்சு போவோம். தேவைகள். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா 11:33. மறைவிடம். அடுத்து 2 வார்த்தை இருக்குல்ல, மறைவிடம், மரக்கால். மறைவிடம் என்பது அந்தரங்க பாவம். மறைவிடம் என்பது சீக்ரெட் பிளேஸ், அந்தரங்க பாவம். மரக்கால் என்பது உலக பாரம். மரக்கால் என்பது உலக. அப்ப 4 வார்த்தை. கட்டில்னா வியாதி அல்லது சுகபோகம், பாத்திரம்னா தேவைகள், என்னுடைய தேவைகள். மறைவிடம் சீக்ரெட் பிளேஸ், பாவம், அந்தரங்க பாவம். மரக்கால்னா உலக பாரம். இவைகளால என் விளக்க அணைக்க இயேசு சொல்றாரு, இதுக்கு கீழே வச்சிடாத, தண்டின் மேல வச்சிரு. உன் விளக்க கொண்டு இதுக்கு கீழே ஒளிச்சு வச்சிடாத, இதுக்கு கீழே மறைச்சு வச்சிடாத. தண்டுல இருந்தா எந்த வெள்ளி காசு காணாம போச்சோ அதை தேடி பிடிச்சிடலாம். தண்டுல இருந்தா காணாம போனதை தேடலாம். தண்டுல இருந்தா என் வீட்டுக்குள்ள தொலைஞ்சு போன நன்மைகளை தேடி எடுக்க முடியும். ஏன்னா விளக்கு தண்டுக்குள்ள இருக்குது. கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் இல்லையா? நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. தேவைகள் வரும், அதற்காக அபிஷேகத்தை இழக்க கூடாது. ஆமே, உலக பாரம் வரும், அதற்காக அபிஷேகத்தை இழக்க கூடாது. ஆமே, வியாதி வரும், சுகபோகம் வரும், அபிஷேகத்தை இழக்க கூடாது. அந்தரங்கத்தில் பாவம் வரும், சீக்ரெட் பிளேஸ், மறைவிடம், யாருக்கும் தெரியாத இடம்,
யாருமே பார்க்காத பகுதிகள் வரும். ஆனால் விழுந்துடக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பு வேணும். நான் விளக்க பாதுகாக்கணும், என் விளக்க பாதுகாக்கணும். அது என் மேல் விழுந்த கடமை, என் மேல விழுந்த பொறுப்பு. அதை பாதுகாக்கத்தாங்க ஐயா. ஏபோத்தை 24 மணி நேரம் சுமந்தான். இதை பாதுகாக்கத்தாயா கிருபையை சுமந்தான். எதுக்கே சும்மா ஏபோத்தை தூக்கி அவன் தோல்ல போட்டுட்டு திரியிறானா? அதை போட்டாத்தான் அவனுக்கு ஒரு பவர் வருது. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? எதுக்கு யூனிஃபார்ம் போடுறோம்? யூனிஃபார்ம் போட்ட உடனே அவளுக்கு ஒரு பவர் வரும் பத்தியல்ல. அது ஒரு பயங்கரமான பவர். நார்மலா இருக்கும்போது நார்மலா இருப்பாவ. அதே ஆள் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, பயங்கர பிஸியா என்ன செய்வாவ. ஏன்? அந்த யூனிஃபார்மை தூக்கி போட்ட உடனே ஒரு பவர் என்ன செஞ்சிடும். வெளியில் இருக்க வரைக்கும் நார்மலா இருப்பாவ. ஸ்டேஷனுக்குள்ள போன உடனே யூனிஃபார்மை தூக்கி போட்ட உடனே என்ன வந்துடும்? ஒரு பவர் இல்லையா? யூனிஃபார்மை தூக்கி போட்ட பவர். அப்ப யூனிஃபார்ம் ஒரு பவர். என் யூனிஃபார்ம் என் கிருபை, கர்த்தர் கொடுத்த பாரம். அதை தூக்கி தோல்ல வச்சுக்கணும். அதை விடக்கூடாது. அதை விடாத வரைக்கும் என் வீட்டுக்குள்ள எத்தனை கட்டில் வந்தாலும் மேற்கொள்ளலாம், எத்தனை மரக்கால் வந்தாலும் உலக பாரத்தை மேற்கொள்ளலாம், ரகசிய பாவங்களை மேற்கொள்ளலாம், எத்தனை தேவைகள் வந்தாலும் மேற்கொள்ளலாம். ஏன்னா விளக்க அணைச்சிடக்கூடாது. பொறுப்பு அது. அல்லேலூயா. சாமுவேலு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. அப்போ புரிஞ்சுக்கோங்க, அவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பணிவடையில, 2 கர்த்தர் அவனை கொண்டு நிறுத்தினது கிருபையில, 3 கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது மகா பெரிய பொறுப்பு, 4வது அபிஷேகம். 4வதா என்ன கொடுத்தார் ஆண்டவர்? 4வது அபிஷேகம். விளக்க பாதுகாத்தாதான் எதுக்கட்டும். விளக்க பாதுகாத்தாதான் அபிஷேகம் தலை மேல அமரும். விளக்க பாதுகாக்கலனா, விளக்க விட்டுட்டோம், பிரசனத்தை விட்டுட்டோம், தேவனுடைய உறவை விட்டுட்டோம், அது பாவத்துல கிடக்குது, தேவைகளுக்குள்ள கிடக்குது. சவுல் மாதிரி மாதுளஞ்செடி கீழே இருக்குன்னா கதை நடக்காது. அபிஷேகத்தை வாங்கணும்னா குத்து விளக்கு அணையாதபடி பாதுகாக்கணும். ஆமே. வசிக்கலாமா? 1 சாமுவேல் ஆமே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபை மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவன் தீர்க்கதரிசி தான், இவன் தீர்க்கதரிசி தான். அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம். அப்போ அவன் தன் பொறுப்பை காத்துக்கிட்டான். கட்டில விடல, சுகபோகத்துல விடல, பாவத்துல விடல, மற்றவங்களை மாறி வாழ விரும்பல. இவனுடைய ஒரே நோக்கம் இந்த விளக்க பாதுகாக்கணும், இந்த பிரசனத்தை பாதுகாக்கணும். ஒன்று தெரியுமா? ஆமே. இந்த இடத்துல கோவப்பட்டா தேவ பிரசனம் இழந்துருவேன்னு உணர்ந்தா மட்டும்தான் அந்த இடத்தை விட்டு நம்மளால தாண்டி போக முடியும். இங்க வாயை விட்டா நம்ம பிரசனத்தை இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு உணர்ந்தா மட்டும்தான் அந்த இடத்தை விட்டு தூர போக முடியும். இதுல இப்படியே சும்மா சோம்பேறித்தனமா இருந்தா தேவ பிரசனத்தை தான் இழக்க நேரிடும் அப்படின்னு உணர்ந்தா தான் சோம்பேறித்தனத்தை ஜெயிக்க முடியும். வீட்டுக்குள்ள புலம்பும்போ, வீட்டுக்குள்ள கஷ்டம் வரும்போ ஒரு கட்டத்தில் யோசிக்கிறேன், இதையே பேசிக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் என்ன செய்யாது, வரா. தூக்கி தூர போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவா. அப்படி சொன்னா தான் தேவ பிரசன்னங்கிற ஒன்றை வச்சுத்தாங்க நம்ம வண்டி ஓடும். அடுத்த கட்டம் ஓடணும். பிரசன்னம். ஏன் கோவப்படலை? பிரசன்னம் பாதிக்கப்படும். ஏன் சண்டை போடலை? பிரசன்னம் பாதிக்கப்படும். அந்த இடத்துல உனக்கு பேச முடியல. ஏன் பேசல? ஏன்னா நான் பேசினா பிரசனத்தை இழக்க நேரிடும். அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் ஒரு வெறுமை இருக்கும். அதனால தான் பிரசன்னம். அது விளக்கு. என் விளக்கு அணையாம பாதுகாத்தா என் தலைமேல் தெய்வம் வைப்பது தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வல்லமை. இது சாதாரண அபிஷேகம் அல்ல, இது மகிமையான அபிஷேகம். அந்த நாட்களில் தான் முதல் பெயர் சபை மட்டும் இஸ்ரவேலுக்குள்ள சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அறிமுகப்படுத்தப்பட்டான். ஏபோத்தை சுமந்தான், இப்ப அபிஷேகத்தை சுமக்கிறான். ஒரு நாள் கர்த்தருடைய பாரத்தை சுமந்தான், கர்த்தர் அவனை சும்மா விடல, அபிஷேகத்தை கொடுத்தா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாமுவேல் வளர்ந்தது. வளரணும். நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையை விட்டு வளரணும். ஒருவேளை குத்துவலை கண்ட இருக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் விளக்க பாதுகாக்கணும், இன்னும் கொஞ்சம் பிரசனத்தை பாதுகாக்கணும். சும்மா குழப்பத்தாலும் சண்டையாலும் புலம்பலாலையும் விளக்க அணைச்சிடப்படாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற வீட்டில் கண்டிப்பா விளக்க அணைஞ்சுதான் கிடக்கும். நான் ஒன்று சொல்றேன், நான் தயவா சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நெறிந்த நாணலை முறியாமலும், அப்போ மங்கி எரிஞ்சா கூட என்ன செஞ்சிடலாம், அனல் மூட்டிடலாங்க.
ஒரு உடன் தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டா யாராலையும் அனல் மூட்ட இல்லையா? ஒரு உடன் தண்ணியை தூக்கி ஊற்றி அணைச்சிட்டா எரிகிற இடத்துல எண்ணெயை ஊற்றுவான். எண்ணெயை ஊற்றாதான் பாவா, ஏன்னா எண்ணெய் ஊற்றுனா பத்திட்டு என்ன செய்யும்? எரியும். தண்ணியை ஊற்றுனா, கொண்டு போய் தண்ணியை கோரி ஊற்றுனா, ஒரு வாளி தண்ணியை கோரி ஊற்றுனா அந்த தீ அப்படியே என்ன செஞ்சிடும்? திரும்ப அதை எடுக்கணும்னா அதை காய வைக்கணும், அது காயணும், அது உணரணும். உணர்ந்தா தான் அடுப்பு தீ பிடிக்கும் இல்லையா? சில வீடுகளில் வெளியே இருக்கிற அடுப்பு நனைஞ்சிரும். அடுப்பு நனைஞ்சா சீக்கிரம் தீ பிடிக்காது, லேட் ஆகும். ஏன்? அது காயணும். உணர்ந்தா தான், அந்த ஈரப்பதை உணர்ந்தா தான் தீ நின்று எரியும். இல்லைன்னா இந்த சூட்டில் அதுதான் காலியாகும். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்மலாக இருந்தாவாது கர்த்தர் எழுப்பிடுவார். ஒரேடியாக ஊற்றி அணைச்சிடக்கூடாது, ஒரேடியாக ஊற்றி பாவத்தை வச்சு அணைச்சிடக்கூடாது. தேவைகளை வச்சு பேசி 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 அணைச்சிடக்கூடாது. சண்டை போட்டு அணைச்சிடக்கூடாது. வீட்டை எப்போவுமே சண்டையாலே நிரப்பக்கூடாது. வீட்டை எப்போவுமே குறைகளாலே நிரப்பக்கூடாது. வீட்டில் எப்போவுமே ஒரு பாட்டு சத்தம் கேட்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கணும். சண்டை வந்தால் லிமிட்டை நிப்பாட்டணும். வார்த்தை வரும்போது நிப்பாட்டணும். ஒருத்தர் ஏறும்போது ஒருத்தர் ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். அதற்காக எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கப்படாது. வீட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா அங்க தேவ பிரசன்னங்கிற விளக்கு இருக்கு. விளக்க பாதுகாத்தா கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார். விளக்க பாதுகாத்தா கர்த்தர் கிருபையை கொடுப்பார். இந்த அபிஷேகம் எதற்கு தெரியுமா? தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒன்று, இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் யார் மேல் இருக்கோ அவர்களால் அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும். தீர்க்க தரிசன அபிஷேகம் ஏன் எனக்கு தேவை? என் குடும்பத்தை நடத்த ஒவ்வொருத்தரும் விரும்பணும். எனக்கு தீர்க்க தரிசன ஆவி வேணும். என் குடும்பத்தை நடத்த. ஏன்னா தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அவனுக்கு தெரியும், மறைவிடத்தில் மறைந்திருப்பதும் தெரியும். நடக்காமல் ஏன் இந்த தடை, அதுவும் அவனுக்கு தெரியும். ஏன்னா தீர்க்கதரிசி பிரச்சனைகளை கண்டறிகிறான். தீர்க்கதரிசி பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறான். அப்போ என் வீட்டுக்குள்ள இதுதான் பிரச்சனை என்று கண்டுபிடிக்க எனக்கு என்ன ஆவி வேணும்? ஆவி வேணும். விளக்க பாதுகாத்தாதான், பிரசன்னத்தை பாதுகாத்தாதான் இந்த ஆவி நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் இன்னைக்கு அநேகர் சொல்றது, என்ன நடக்குன்னே தெரியல, ஏதோ வாரேன் ஏதோ போறேன், ஏன் இப்படி இருக்கனே தெரியலையே. ஏன் தெரியல? தீர்க்க தரிசன ஆவி செயல்படல. தீர்க்க தரிசனம் என்பது உனக்கு கார் கிடைக்கும், உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு பங்களா கிடைக்கும், இந்த வருது வாய்ப்பு, அதுக்கல்ல தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசன வேலையே என்னை சீர்தூக்கி பார்க்க, என்னை சரிப்படுத்ததான் தீர்க்க தரிசனமே. அதுக்கு பேர எச்சரிப்பு பலக, அதான் ப்ராஃபஸி இல்லையா? இன்னைக்கு தான் மாறிடுச்சு தீர்க்க தரிசனங்கள். இல்ல நான் நல்லா இருப்பேனா, நீ கண்டிப்பா நெஞ்சில கை வச்சு சொல்லணும் 100க்கு 100 நல்லாவே இருப்பேன். என்ன கத்த நல்லா வப்பா. அதுக்கு யாரும் ஒருத்தர் வந்து உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இதோ ஒரு கார் வருதுன்னு யாரும் என்ன செய்ய வேண்டாம். நமக்கு இப்படி ஆசையா இருக்குல்ல, உனக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு தருவார். இந்த வீட்டையே தொடச்சி முடியல, இந்த வீட்டையே உட்கார்ந்தா கட்டில் கீழையும் சோஃபாக்கு கீழையும் குப்பை தாங்க முடியல. 2 வீடா? இது என்னையா 2 வீட்டை வச்சு இல்லையா? உனக்கு அந்த இன்னொரு கார் தருவார். இந்த காருக்கே பெட்ரோல் போட நமக்கு வக்கில்ல, அதையே மெயின்டைன் பண்ண முடியல. நமக்கு என்னது? தீர்க்க தரிசனம். சில சொல்றது, அவங்ககிட்ட ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, இந்த வருஷத்துல ஒரு பயங்கரமான நன்மை உங்க வீட்டுக்குள்ள வரும். அதான் தெரியுமே, எனக்கும் தான் பயங்கரமான நன்மை என் வீட்டுக்கு வரும். எனக்கு என்ன செய்யும் தெரியுமே. இதுக்கு தீர்க்க தரிசனம் தேவை இல்ல. தீர்க்க தரிசனம் எதுக்கு? வளைவில் முந்தாதே, வேகத்தடை உள்ளது, இது ஒன் வே, இது விபத்து பகுதி, இது மெதுவாக செல்லவும், இது கொண்ட ஊசி வளைவு. இதுக்குதான் என்ன வேணும்? இதுக்குதான் என்ன வேணும்? தீர்க்க தரிசனம். நான் 100 போவேன்னா கொண்ட ஊசி வளைவுல அந்த பக்கம் கிடப்போம். நம்ம பிறகு போக முடியாது. கொண்ட ஊசி வளைவுல நின்று நிதானமா தான் என்ன செய்யணும்? நான் வேகத்தடையில் இப்படிதான் போவேன்னா போக வேண்டியதான். யார் வேண்டாம்னா பிற முகம் குப்புற என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கிறது என் ஸ்பீடை லிமிட் பண்ணும். என் ஸ்பீடை லிமிட் பண்ணும். வேகமா போறவன ரொம்ப ஓடாதப்பா, அங்க ஒரு வளைவு இருக்கு. ரொம்ப ஓடாத, ஒரு வேகத்தோட இருக்கு. வேகமா போகாத, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, வரப்போகுது. இதை சொல்ல நாங்க தீர்க்க தரிசனம். அதுக்கு தாங்க அபிஷேகம் தேவை.
அதுக்கு தாங்க கிருபை தேவை. அதை சொல்லலங்க வீட்டுல ஆள் இல்லை. இப்போ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லத்தானே வீட்டுல ஆள் இல்லை. நன்மை 1000 சொல்லட்டும், நான் அப்படி சொப்பனம் பார்த்தேன், அதெல்லாம் இருக்கட்டும். தீமையை சொல்ல யார் இருக்கா வீட்டுக்குள்ள? அதெல்லாம் தேவை. இப்போ தீர்க்க தரிசன ஆவி என்பது என் ஸ்பீடை லிமிட் பண்ண, நான் வேகமா போயிட்டு இருக்கேன், டாப் கியர்ல போறேன், இந்த வேகத்துல போனா அங்க போய் விழுவேன். அதை சொல்ல யார் வேணும்? ஆள் வேணும். அதுக்கு தாங்க தீர்க்க தரிசனம். அதுக்கு தாங்க தீர்க்க தரிசனம். சில இடத்துல போட்டிருப்பாங்க கனரக வாகனங்கள் போகக்கூடாதுன்னு. அவன் மீறி போனா அங்க நிப்பான் ஒருத்தன் ஃபைன் அடிக்கிறதுக்கு. அவன் 1 லட்சமோ 1.5 லட்சமோ நடிப்பான், ஃபைன் அடிப்பான். அப்ப எதுக்கு தீர்க்க தரிசனம்? என் லிமிட், என் பாதையை தீர்மானிப்பது தான் தீர்க்க தரிசனம் இல்லையா? மாற்று பாதையில் செல்லவும் போட்டிருக்கு. ஏன் இந்த பாதையில போனா நான் விழுவேன். இப்ப தற்சமயத்துக்கு கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் வேற வழியா என்ன செய்ய வேண்டியிருக்குது இல்லையா? இல்லையா? நேரா போனா 2 கிலோமீட்டர் போக வேண்டிய பாதைக்கு சில நேரம் 10 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. எதுக்கு செல்லம் கத்த சுத்த விடுறாரு? எதுக்கு செல்லம் கத்தர் வேற வழியா கூட்டு போறாருன்னா அது தேவைப்படுது, அந்த நேரத்தில் தேவைப்படுது. அதுக்கு தாங்க தீர்க்க தரிசனம். இந்த கால வேளையில சும்மா தீர்க்க தரிசனத்தை நம்பி ஏமாறக்கூடாது. அதை சொன்னா இவன் இதை சொன்னா சொல்லவே வேண்டாம். நான் சொல்ல கண்டிப்பா கத்த நல்லாவே தான் வச்சிருப்பார், ஒரு பிரச்சனை கிடையாது. நல்ல வீடு, நல்ல நிலம், நல்ல காரு, நல்ல எல்லாமே நல்லா தான் செய்வார். ஒரு குறை வைக்க மாட்டார், பிரச்சனையே கிடையாது. எதுக்கு தீர்க்க தரிசனம்? நான் போகிற பாதையில ஒரு வார்த்தை உண்டு, ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு உண்டுல்ல, அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாவம் பாரம் தள்ளி இலக்கை நேராய் ஓடு, தேவன் நியமித்த அந்த ஓட்டத்தில் நான் நேராக ஓடி முடிக்கணும். அதுக்கு தாங்க ப்ராஃபஸி, அதுக்கு தாங்க தீர்க்க தரிசன அபிஷேகம். கர்த்தட்ட அந்த கிருபை இன்னைக்கு கேட்கணும், எனக்கு தீர்க்க தரிசன ஆவி வேணும், எனக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும். எதுக்கு வேணும்? நான் ஓட வேண்டிய ஓட்டத்தில் சரியாய் ஓடுவதற்கு, நான் போக அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், என்னை சரியாய் நடத்துவதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அது வீட்டுக்குள்ள செயல்படணும், சபைக்குள்ள செயல்படணும், வாழ்வில் செயல்படணும், எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்கணும். அதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆமென். சாமுவேல் பல இடத்துல எச்சரித்தார், ஜனங்களை எச்சரித்தார். ராஜா தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லும்போது எச்சரித்தார் இல்லையா? சவுல பல இடத்துல எச்சரித்தார். ஏன் உன்னை புத்தியினமா அவனை செய்ய சொன்னது யாருன்னு கேட்டார். ஆமென். அமலேக்கரை அழிக்காததுனால எச்சரித்தார், உன் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கிழிச்சு போடுவார்னு. அப்போ தீர்க்க தரிசியின் வேலையே எச்சரிப்பது, எச்சரிப்பது. அப்போ 1 சாமுவேல் பணிவிட செய்தான். 2 தேவன் அவனுக்கு கிருபைகளை கொடுத்தார். பாரம், அந்த பாரம் என்கிற ஏபோத், அந்த பாரம் அவனுக்குள் பெருக பெருக பொறுப்பு கொடுத்தார். குத்து விளக்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தார். பொறுப்பு கரெக்டா இருந்ததுனால அபிஷேகத்தை கொடுத்தார். பொறுப்பு சரியா இருந்துச்சு, கர்த்தர் தம்முடைய ஆவியை தாராளமாய் சாமுவேல் மேல் வைத்தார். ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். 5வது தேவன் கொடுத்தது ஜெப ஆவி. என்ன ஆவி? ஜெப ஆவி. இதை மட்டும் நான் சொல்லி நான் டக்குன்னு முடிக்கிறேன். ஜெப ஆவி. இந்த ஸ்டேஜை யோசித்து பாருங்களேன், வித்தியாசமா இருக்குல்ல? கர்த்தருக்கு பணிவிட செஞ்சு கிருபையை வாங்கி பொறுப்புல உண்மையா இருந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வாங்கினதுக்கு பிறகு என்ன ஆவி செயல்படுது? 5வது படி இல்லை. ஏன்னா ஜெப ஆவி என்பது தேவனுடைய இருதயம், அது தேவனுடையது. ஜெபம் என்பதை யாருடையது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை. ஜெப ஆவி உள்ளவன்ட்ட 3 விஷயம் நடக்கும். சரி, 2 விஷயம் நடக்கும். 1, அவன் ஜெபத்தாலேயே ஜெயம் எடுப்பான். ஜெபத்தாலேயே ஜெயம் எடுப்பான். அவன் எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் அவன் ஜெபத்தாலே என்ன எடுப்பான்?
நான் வசனத்துக்குள்ள போகல, சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 9 to 14 வரைக்கும் உள்ள பகுதியில் ஒரு யுத்தம் வருது. ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. சாமுவேல் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்றார். கர்த்தர் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் உண்டாக்கி அங்க பெரிய கலவரத்தை உண்டாக்கினார். இவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். சாமுவேல் சொன்னார், கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவினார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டார். அதை தொடர்ந்து சொல்லுது, அவன் சாமுவேலின் நாட்களில் பெலிஸ்தியர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேல் நாட்களில் அம்மோனியர் மோவாபியர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேல் நாட்களில் சமாதானம் இருந்தது. எப்படி? அவன் ஜெபித்தே ஜெயெடுத்தவன். சாமுவேல் ஜெபத்தாலேயே ஜெயமெடுக்கிறவன். ஒன்று தெரியுமா? அபிஷேகம் தலை மேல நிறைவா இருந்தா ஜெபம் ஜெயத்துல கொண்டு போய் நிறுத்தும். அபிஷேகம் நிறைவா இருந்தா ஜெபம் பேருக்கு இருக்காது, ஒரு பேரளவுல ஜெபமா இருக்காது, கண்டிப்பா நம்மளை ஜெயத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஆமே. அப்போ சாமுவேல் ஜெபத்தாலே ஜெயித்தார். 2, ஜெபிக்கிறவனுக்கு முன் யார் தடுமாறினாலும் ஜெபிக்கிறவனுடைய இருதயம் உடையும். ஜெபிக்கிறவனுக்கு முன்ன யார் தடுமாறினாலும் ஜெபிக்கிறவனுடைய இருதயம் உடையும். சாமுவேலுடைய இருதயம் உடைஞ்ச ஒரு இடம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாமுவேலுக்கு தகாததாய் கண்டது. அவங்க சொன்ன வார்த்தை சாமுவேலை உடைச்சிருச்சு. அவர்கள் ராஜா வேண்டும், எங்களுக்கு கர்த்தர் ஆள வேண்டாம், கர்த்தர் வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்ன வார்த்தை அவர்கள் வழி தடுமாறுவது சாமுவேலுக்கு தகாததாய் கண்டது. ஜெபிக்கிறவனால உடையாம இருக்கவே முடியாதுங்க. அவனால மற்றவங்களை போல சரி போன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அவன் பாரம் சுமக்கிறவன், அவன் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை சுமக்கிறவன், அவனுக்கு பொறுப்பு இருக்கு, அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால அவனால இருக்க முடியாது. உண்மையில ஜெப ஆவி யார் மேல இருக்கோ அவன் இருதயம் உடையாம இருக்காது. உடையும் உடையும். வீட்டை நினைக்கும் போது இருதயம் உடையும், பிள்ளைகள் நினைக்கும் போது இருதயம் உடையும், தடுமாற்றங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும் போது இருதயம் உடையும். உடையும் முடியாது, உடையாம இருக்காது. 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 1 சாமுவேல் 15 கடைசி பாருங்க. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டே இருந்தார். சவுலுக்காக சாமுவேல் அழுதுட்டே இருக்கிறார். டெய்லி அழுறார், டெய்லி அழுறார். இவர் இன்னைக்கு அழுறார் இல்ல, இன்னில இருந்து 8 வருஷம் கழிச்சு தான் தாவீது பிறக்க போறான். அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் அவன் அபிஷேகம் பண்ணணும். ஆக மொத்தம் ஒரு 28 வருஷம் சாமுவேலுக்கு துக்கம் மட்டுமே. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். தாவீது பிறந்து 20 வயசு ஆயிடுச்சு. 28 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா எந்த மட்டும் தான் துக்கத்தோடு இருப்ப, எஞ்சி போ, ஈசாய் வீட்டுக்கு போகலாம். அப்ப யோசித்து பாருங்க, ஜெபிக்கிறவனால துக்கப்படாம இருக்க முடியாது, ஜெபிக்கிறவனால உடையாம இருக்க முடியாது. நான் உடையலன்னா நான் ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஒரு சம்பவம் நடக்கும்போ என் இருதயம் அதுல உடையல, ஏன் ஆண்டவரே கேட்கலன்னா நான் உண்மையிலே என் ஜெப ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஜெப ஆவி இருந்தா உள்ள உடையும். சூழ்நிலைகளை காணும்போ, தடுமாற்றங்கள் வரும்போ, பாவம் வரும்போ, அசுத்தம் வரும்போ உள்ள உடையும். சாமுவேலால இருக்க முடியல. அதனாலதான் ஆண்டவர் சாமுவேல் சாகர காலங்கள் வரும்போது சொல்றார், 16:1 உன் கொம்ப தைலத்தால நிரப்பிட்டு வா, போகலாம், அடுத்த ஒரு சந்ததி எழுப்ப போகலாம். இதை ஒரு ப்ராஃபஸியா சொல்றேன். ஜெபாவியா மேல இருந்தா அடுத்த சந்ததி எழுப்பிடலாம். ஜெபாவியா மேல இருந்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த காலத்தில் வாழக்கூடிய சந்ததி தாவீது, அவனை எழுப்ப கர்த்தர் தாவீதை சாமுவேலை உயிரோட வச்சிருந்தார். கிட்டத்தட்ட 28 வருஷம் அழுக, 28 வருஷம் கண்ணீர், 28 வருஷம் பாரம், அதை விட்டு நீங்க முடியல. கர்த்தர் சொல்ல, ஒரு நாள் கிளம்பு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அபிஷேகம் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை தூக்கி விடலாம், வா போலாம். இவனை விடு, போனவன் போகட்டும், விழுந்தவன் விழட்டும், விடு, வா போகலாம். அடுத்த தலைமுறைக்கு
மலைக்கு நேர கர்த்தர் கூட்டிட்டு போனாரு பாருங்க. ஒரு தாவீதை எழுப்பினா ராஜ்யபாரம் தலைகீழ மாறிட்டு. ஒரு தாவீதை எழுப்பினா வெளியே கடந்த அத்தனை பேர் உள்ள ஆராதிக்க ஒரு கூட்டம், பாட்டு பாட ஒரு கூட்டம், இசை வாசிக்க ஒரு கூட்டம், வஸ்திரங்களை தயாரிக்க ஒரு கூட்டம், தேவ சமூகத்தில் 24 மணி நேரமும் ஆராதிக்க ஒரு கூட்டத்தை தாவீது உள்ள கொண்டு வந்தான். அதுல ஒரு கூட்டம் சொல்லிச்சு, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஒரு சந்ததி எழுப்பினா அவன் வெளியே கிடக்கிற அத்தனை பேரை உள்ள கொண்டு வந்துட்டான். ஒரு சந்ததி எழுப்ப சாமுவேலை கர்த்தர் பலப்படுத்தினா. அந்த ஒரு தாவீதின் மூலமா வெளியே கிடக்க கோராகு, வெளியே கிடக்க ஏதோம், வெளியே கிடக்க சாமுவேலின் பிள்ளைகள் அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டா. சாமுவேலின் பிள்ளைகளை விட்டுட்டாங்க ஊர்க்காரங்க. சாமுவேலின் பிள்ளைகள் வேணான்ட்டான். ஆனா அந்த பிள்ளைகளை உள்ள கொண்டு வந்தது தாவீது. அவங்கள உள்ள கொண்டு வந்து நிறுத்தினது தாவீது. அந்த சந்ததியை பலப்படுத்தினது தாவீது. அப்ப யோசித்து பாருங்க. ஒரு திறப்புல நிற்கிற ஒரு எழுப்புதலின் சந்ததியை எழுப்ப கர்த்தர் யாரை கையில் எடுத்தார் தெரியுமா? உடஞ்சி கடந்த ஒரு சாமுவேலை திரும்ப சொல்றேன். ஆரம்பிச்சது பணிவிடையில. கர்த்தர் அவனுக்கு ஒரு பாரம் என்கிற கிருபையை கொடுத்தார். கிருபை பொறுப்பானது. பொறுப்புல உண்மையா இருந்தா அபிஷேகம் கொடுத்தார். அபிஷேகத்திலே உண்மையா இருந்தான் ஜெபாவிய கொடுத்தார். ஜெபாவிலே உண்மையா இருந்தான். அவன் சாகிறதுக்குள்ள அடுத்த சந்ததியை கண்டுட்டு செத்தான். அவன் சாகிறதுக்குள்ள அடுத்த ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்துட்டு செத்தான். இந்த ஜெப நாட்கள் 7வது நாளில் ஜெபாவியை நான் சுமந்தா நம்ம கண்கள் காண அடுத்த சந்ததியை பிரகாசிக்க வைப்பார். அடுத்த சந்ததியை பிரகாசிக்க வைப்பார். ஜெப ஆவி உள்ளவனை பார்த்து சொல்றாரு, போது சாமுவேலே, உன் கொம்பை தைலத்தால் நிரப்பு. ஈசாய் வீட்டுக்கு போகலாம். கொம்பை தைலத்தால் நிரப்பு. ஒருத்தனை உருவாக்கணும், ஒருத்தனை மகிமைப்படுத்தணும், ஒருத்தனை பயன்படுத்தணும். நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை நீ வித்தியாசப்படுத்தணும். இந்த 7வது நாளில் தீர்க்க தரிசனமா சபை மேல வைக்கிறார். அடுத்த சந்ததி சபை நடுவில் பிறக்க போகிறது. ஒரு அடுத்த சந்ததியை சபை நடுவில் கர்த்தர் எழுப்ப போகிறார். அது மகிமையின் சந்ததியா, மகிமையின் ஜெனரேஷனா கர்த்தர் எழுப்புவா. கர்த்தர் சொல்றா, உன் கொம்பை தைலத்தால நிரப்பு. ஊழிய பெருசு. ஜெப ஆவி உள்ளவனை பார்த்து சொல்றா, போராட இன்னும் ஆயத்தமாகி, திறப்புல நிற்க இன்னும் ஆயத்தமாகி, இனி செய்ய போற ஊழியம் பெருசு. அடுத்த சந்ததி எழுப்பணும். என் பிள்ளைகள் எழும்பல நீங்க நினைக்கலாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஜெப ஆவி உங்களை உடைக்குமானா கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் உன் கொம்பை தைலத்தால நிரப்பு. உன்னை கொஞ்சம் அபிஷேகத்துக்கு விட்டு கொடு. அந்த விழுந்து போன சந்ததிய கர்த்தர் தூக்கி எடுப்பா. உன் கொம்புல இருக்க அபிஷேகம், உன் தலைமையில இருக்க மகிமை அடுத்த சந்ததியை பிடிக்கும், தூக்கி எடுக்கும். ஹல்லேலூயா. இனி வீட்டுக்குள்ள சில அசைவு, குடும்பங்களுக்குள்ள சில அசைவு, சபைக்குள்ள சில அசைவு, தேசத்துக்குள்ள ஒரு பயங்கரமான அசைவ ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏன்னா ஜெப ஆவியை சுமக்கிறவன் தோத்து போக மாட்டான். அவன் அடுத்த சந்ததியின் தலைவன். அடுத்த சந்ததி எழுப்புகிற மகா பெரிய உன்னத ஊழியத்தை செய்கிறவன். அவனை கொண்டு தேவன் செய்வார். இந்த கால வேளையில திரும்ப நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவனுக்கு முன்ன நில்லுங்க, பணிவிடை செய்யுங்க. சபையில வந்து குடும்பத்தோடு கூட கர்த்தரை ஆராதிங்க, விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கிருபை தருவார். ஏபோத்த தோல் மேல வைப்பார். ஏபோத்த தோல் மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பொறுப்பும் சேர்ந்தே வந்துடும். சில நினைக்கலாம், எனக்கு பொறுப்பு இருக்கு, எனக்கு புரியுது, என் தோல்ல ஏபோத்து இருக்கு, எனக்கு பொறுப்பு இருக்குன்னு புரியுது நீங்க சொல்லலாம். அப்ப நீங்க நிக்கிற ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ். பொறுப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க பாதுகாக்க வேண்டியது விளக்கு தண்டை. அதை பாதுகாத்தே ஆகணும். கட்டிலோ மரக்காலோ மறைவிடங்களோ மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தே ஆகணும். அதை செஞ்சா தீர்க்கதரிசன ஆவியால் நிரப்புவார், அபிஷேகத்தால் நிரப்புவார். அந்த அபிஷேகம் என்னை சரியாய் வழிநடத்தும். அபிஷேகம் பெருக ஒரு ஜெப ஆவி வரும். அந்த ஜெப ஆவி நிம்மதியா வாழ விடாது. உடைச்சுட்டே இருக்கும், ஆள வச்சுட்டே இருக்கும், கண்ணீர் வடிக்க வச்சுட்டே இருக்கும். அந்த ஜெப ஆவி நமக்கு முன்ன பாரத்தை விதைச்சுட்டே இருக்கும். அதை விடாம
பின்பற்றி போனால் நம்மை கொண்டு தேவன் செய்கிறது பயங்கரமா இருக்கும். அவர் செய்வது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் தன் திட்டத்தை விளங்க பண்ணுவாராக. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஒரு கிருபையை கேட்கணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் சில கிருபைகளை கேட்கணும். ஓ ரபாரியாந்தரா, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நல்ல கர்த்தரை உயர்த்தணும், நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு ஏபோத், ஒரு கிருபை இந்த 7வது நாள் நம்ம தோள்கள் மேல அமரணும், நம்ம தோள்கள் மேல அமரணும். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு ஏபோத் என் தோள்கள் மேல அமரணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த இன்று இந்த 7வது நாள் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிற ஒவ்வொரு மேலையும் ஒரு ஏபோத், ஒரு ஏபோத், ஒரு கிருபை. உடவலவதரா அவுடவலகதுடா அத்தேரே மௌடியாந்தரா கிருபை 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 உரபா சந்தானா ரேகதுடா. தேவனுடைய பாரம், தேவனுடைய பாரம், தேவனுடைய இருதயத்தின் பாரம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாஞ்சிக்கிறீங்களா? கர்த்தாவே உம்முடைய பாரம், உம்முடைய பாரம் என் தோள்கள் மேல, என் தோள்கள் மேல ரிக்கவால ஹத்துடா அவுடவால மௌடியாந்தரா. கர்த்தருடைய பாரம் என் தோள்கள் மேல. ஷாபாலாபா ரியாம்தரா அவுடாதரா அதரகத்துடா. கர்த்தருடைய பாரம் என் தோள் மேல அமரணும், என் தோள் மேல அமரணும். ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். பாரம் உள்ளவனுக்கு ஒரு பொறுப்புண்டு, விளக்க பாதுகாக்கணும். தம்பி பொறுப்புண்டு, விளக்க பாதுகாக்கணும். தங்கச்சி பொறுப்புண்டு, விளக்க பாதுகாக்கணும். மறைவிடமோ, பாவமோ, சுகபோகமோ, அசுத்தமோ, ஓமே ஆமே தேவைகளோ விளக்க அணைச்சிடக்கூடாதுமா, விளக்க அணைச்சிடக்கூடாது. ஐயா அம்மா, விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. விளக்கு இருந்தா தான் தீர்க்க தரிசனம் செயல்படும், விளக்கு இருந்தா தான் அபிஷேகம் செயல்படும். அவுடவாலவா ரிகத்துடா அதரவௌடியாந்தரா. விளக்கு எரிஞ்சாத்தான், விளக்கு எரிஞ்சாத்தான் அபிஷேகத்தை பார்க்க முடியும். எத்தனை பேர் துதிக்கிறீங்க? எத்தனை பேர் துதிக்கிறீங்க? விளக்கு எரிய எரிய கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார். சாமுவேலை தேடி கர்த்தர் வந்தார், சாமுவேலை தேடி கர்த்தர் வந்தார். விளக்கண்டை படுத்திருந்த சாமுவேலை பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்தார். கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. விளக்கை பாதுகாத்துக்கொள், விளக்கை பாதுகாத்துக்கொள். ஒரு கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க. ஷபாலவா ரிக்காமா நகத்துடா அதரவௌடியாந்தரா. அசுத்தமோ, உலகமோ, பாவமோ என் விளக்க அணைச்சிடக்கூடாது, என் பிரசனத்தை அணைச்சிடக்கூடாது, என் மகிமையை அணைச்சிடக்கூடாது. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஓ ராபா சந்தனா தீர்க்க தரிசன ஆவி செயல்படட்டும், செயல்படட்டும். நம்மை வழி நடத்தக்கூடியது தீர்க்க தரிசன ஆவி, நம்மை எச்சரிக்க கூடியது தீர்க்க தரிசன ஆவி. கேளுங்க கேளுங்க. என் வீட்டுக்கு தேவை, எங்க சபைக்கு தேவை, குடும்பங்களுக்கு தேவை. உடபாலபா ரியாந்தரா உடபாலக துடாதரா. இயேசுவே கிருபை 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 கிருபை. ஷபாலா ஆதாரா உடபாலபா ரியாந்தரா. போராடி ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. என் குடும்பத்தை நடத்த தீர்க்க தரிசன ஆவி தேவைப்பா. தாய்மார் ஜெபிங்க, தகப்பன்மார் ஜெபிங்க. என் குடும்பத்தை நடத்த தீர்க்க தரிசன ஆவி தேவை. உடபாலபா சந்தனா ரேக துடபாலபதரா உடபாலபௌடியாந்தரா ரேக துடாதரா கபாலபதரா. ஜெப ஆவி தேவை, ஒரு ஜெப ஆவி தேவை. அதுதான் உடைக்கும், அதுதான் உடைக்கும், அதுதான் என்ன உடைக்கும். சூழ்நிலைகள் எதிர்மறையாய் மாறும்போ என்ன உடைக்கும், என்ன உடைக்கும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அபிஷேகம், ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி என்ன உடைக்கிற, ஒரு ஜெப ஆவி என்ன உடைக்கிற, ஒரு ஜெப ஆவி என்ன உடைக்கிற. ஜெப ஆவி சாமுவேலை உடைத்தது, ஜெப ஆவி சாமுவேலுடைய இருதயத்தை உடைத்தது. ஜெப ஆவி கேளுங்கம்மா, கேளுங்கம்மா. அது உன் இருதயத்தை உடைக்கும், இருதயத்தை உடைக்கும். உடவாலவா ரியாந்தரா அதரகத்துடா அதரவௌடியாந்தரா. இருதயத்தை உடைக்கும். ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி. தடுமாற்றங்களை காணும்போ இருதயம் உடையட்டும், தடுமாற்றங்களை பார்க்கும்போ இருதயம் உடைவதாக.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த சந்ததி எழும்பட்டும், ஒரு சந்ததி எழும்பட்டும். சபை நடுவில் ஒரு சந்ததி எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால சாமுவேலுடைய அசூர வளர்ச்சி ஒரு சந்ததி எழுப்பினார், ஒரு சந்ததி எழுப்பினார். கர்த்தரை துதிங்க. நம்முடைய கொம்பு தைலத்தால் நிரப்பப்பட வேண்டிய காலம் இது. கொம்பு தைலத்தால் நிரப்பப்பட வேண்டிய காலம் இது. நம்முடைய கொம்புகள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டிய காலம். துக்கப்படுற காலம் அல்ல, அபிஷேகத்தால் நிரம்புற காலம். ஏனென்றால் அடுத்த சந்ததி எழுப்ப அபிஷேகம் தேவை, அபிஷேகம் தேவை, அபிஷேகம் தேவை. ஓராவா ஷாபாலகா துடா ஓராகா தாரமா ரிபாலவா உடியாந்தரா உடவலக துடாதரா. அபிஷேகம், அபிஷேகம். அடுத்த சந்ததி எழுப்ப ஒரு அபிஷேகம். ரிக்காமா நாமாதரா. ஊழியத்துக்கு தேவை, ஊழியக்காரனுக்கு தேவை, சபைக்கு தேவை. அடுத்த சந்ததியை எழுப்ப ஒரு தாவீதை எழுப்ப அபிஷேகம் தேவை. கபாலவா உடவலவதரா ரிக்கமனகத்துடா ஆதரவவுடியாந்தரா. ஒருத்தனை எழுப்பிட்டா போதும், ஆராதனை பெருகிறோம், சபை பெருகிறோம். ஒருத்தனை எழுப்பிட்டா போதும். ரிக்கபலவதரா. எங்க சபையில் ஒருத்தர் அல்ல, ஒரு கூட்டம், ஒரு கூட்டம், ஒரு கூட்டம். இள சமுதாயத்தை எழுப்ப கர்த்தர் கிருபை தாரும். வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஒரு தாவீதா மாற்றம், என்ன தாவீதா மாற்றம். ஆண்டவரே, சாமுவேல் கையில் இருந்த அந்த கொம்பு தாவீதின் தலையில் விழுந்ததே. சொல்லுங்க, என் தலையில விழட்டும்பா, என் தலையில விழட்டும்பா. வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா? அது என் தலையா இருக்கட்டும், என் தலையா இருக்கட்டும். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போ என் தலையில அந்த தைலம் விழட்டும், விழட்டும், விழட்டும். கேட்கிறீங்களா, கேட்கிறீங்களா? இந்த ஜெபம் முடியும் போ என் தலையில ஒரு தைலம், ஒரு தைலம். ரிக்கவலவதரா உடவலகத்துடா ஆதரவவுடியாந்தரா. எத்தனை ஜெபிக்கிறீங்க? பெரியவங்க ஜெபிக்கிறீங்களா? என் தலையில ஒரு தைலம் விழணும், ஒரு தைலம் விழணும். ஷபாலஹாதாரா. காலியான என் கொம்புகள் எல்லாம் தைலத்தால நிரப்பப்படணுமே. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி எங்களுக்கு தந்த பொறுப்பை காத்து கொள்ள கிருபை தார. இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. நான் ஒரு குத்து விளக்கு, என் குடும்பம் ஒரு விளக்கு, என் சபை ஒரு விளக்கு. இதை காத்து கொள்ளுகிற பொறுப்பு, இதை காத்து கொள்ளுகிற பொறுப்பு கர்த்தர் நம்மளை நம்பி தந்திருக்கிறார். இந்த பிரசனத்தை நீ பாதுகாப்ப நம்பி தந்திருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள தேவ பிரசனத்தை நீ பாதுகாப்ப நம்பி தான் உங்களை உள்ள வச்சிருக்கிறார். அவர் நம்பி தான் தந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் தந்த பிரசனத்தை நான் பாதுகாப்பேன்பா, நீர் தந்த கிருபையை நான் பாதுகாப்பேன்பா, நீர் தந்த இரக்கத்தை நான் பாதுகாப்பேன். ஆண்டவரே, ஒரு நாள் மரக்காலின் கீழோ, உலகத்தின் கீழோ, பாவத்தின் கீழோ நான் ஒளிச்சு வச்சிட மாட்டேன். கிருபையை காப்பேன்பா, கிருபையை காப்பேன்பா. இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் தேவை கிருபை. இயேசுவே, இன்னும் தேவை கிருபை தாரு. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா. ஆசையா சொல்லுங்க, நான் ஓடுகிறேன். ஒரே ஒரு ஆசை தான்ப்பா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா. நான் ஓடுகிறேன்.